ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமினுடைய ஒரு ஒன் ஷாட், ஓகேவா? இதோட நேம் வந்துட்டு பிளைண்ட் டேட் வித் மை க்ரஷ், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் தான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு டேங்க பாருன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. இல்லட்டே இங்கே பாரு, அம்மாவுக்காக ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுப்பா அப்படி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் பேசுங்க, என்னோட காது கேட்டுட்டு தான் இருக்க சொல்கிறாங்க. ஏன்ப்பா என் முகத்தை கூட நீ பார்க்க மாட்டேற, என் பேச பார்த்து பேசாமல் நான் என்ன பேச சொல்கிறேன், இங்கே பாரு 2 மினிட்ஸ் அம்மாக்காக டைம் கொடுக்க மாட்டியா சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த லேப்டாப்பை கட்டிட்டு அழுதுட்டுருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது டே தான் வந்துட்டு, அம்மா என் ஒர்க் அது தனமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க இந்த லேப்டாப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம டே தான் இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க, டேங் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே அப்படி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க ஹெட்டை பார்த்து. அவங்க அப்பா தான். அம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஏன் ஒரு 2 மினிட்ஸ் அம்மாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்ன சொல்கிறாங்க. அப்பா நான் பக்கத்தில் தானேப்பா இருக்கேன், அவங்க பேசுகிறேன் கேட்க போது சொல்கிறாங்க. பாரு அவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கனாக்கா நீ அவங்களோட ஃபேஸை பார்த்து ஃபஸ்ட்டு பேசு, ஓகேவா? அதான் நீ பேரண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே அம்மா 1 செகண்ட் சொல்லிட்டு அவங்க ஒரு மெயிலை சென்ட் பண்ணிவிட்டு நம்ம டே லேப்டாப் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுறாங்க. இப்போ சொல்லுங்கம்மா என்ன பேசணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் அடையோட அம்மா தான். டே இந்த டைமு உனக்காக ஒரு பிளைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேங்கம்மா, ஒரு 2 மந்த்ஸ் தான் இப்போ ஃப்ரீயாக விட்டீங்க, அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு இந்த பையனை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு ரொம்ப அழகாக பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பான்டா, எனக்கு பிடிச்சிருக்குடா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் பிக்சர் மட்டும் வச்சுமே வந்து எனக்கு வந்து இப்போ சூஸ் பண்ணுறீங்கம்மா, நான் அங்கே போய் பார்த்தாக்கா எனக்கு அந்த பர்சனோட கேரக்டர் பிடிக்க மாட்டேங்குதுமா, எவ்வளோ பேர் நான் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்குமா, டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நீ சொன்னது தானே 2 மந்த்தாக எதுவும் பண்ணாமல் இருந்தேன், இங்கே 2 மந்த்ஸ் முடிஞ்சிச்சு இல்லை, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, லாஸ்ட் ஒரே ஒரு டைம் ஓகே, ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா டேக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போது டேவோட அப்பா பார்க்குறாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகிருக்காங்க, நீ மட்டும்தான் எப்படிடா அப்படி ஒரு கேங்கில் இருந்துட்டு நீ மட்டும் லவ் பண்ணாமல் இருந்தா சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க, அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுப்பா, எனக்கு எப்படிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சொல்கிறாங்க. அதான் நான் கேட்குறேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தப்பு பண்ணால் நீங்கள் சேர்ந்து தானே பண்ணுவீங்க சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, நான் அப்படி இல்லைப்பா, ஓகேவா? எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தான் பண்ணுவேன், மற்றவங்க பண்ணுறாங்கிறதுக்காக நான் எதுவும் பண்ணதே இல்லை அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. டேவோட அப்பாவுக்கு புரியுது, எனக்கு புரியுது சரி ஓகேவா, அந்த ரீசனால தான் உன் அம்மா உனக்காக பார்த்து ஒவ்வொருத்தவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்து அம்மா செலெக்ஷன் பண்ணுறாங்க, அங்கே போனால் எனக்கு அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே சொல்கிறாங்க. சரி ஓகேடா இந்த டைம் கேட்குறாங்க, நான் 2 மந்த்ஸாக அம்மா உனக்காக எதுவும் பார்க்கல, ஏன்னா நீ தானே சொன்ன டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ பிடிச்சிருக்கு, ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க, ஓகேவா? ஒரு டைம் போய் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ டே தான் அவங்க அம்மாவோட ஃபேஸ் பார்க்குறாங்க. அம்மா ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எதுக்குமா இப்போ நீங்கள் பாவமாக ஃபேஸ் வச்சுருக்கீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன நான் உனக்காக ஆசையாக பார்த்துருக்கேன்டா, எனக்கு இந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்குடா சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ பிளைண்ட் எப்போது கேட்குறாங்க. நாளைக்கு 11 o'clock வச்சுருக்கேன், அப்போ உனக்கு எதனா ஒர்க் இருக்கா கேட்குறாங்க. எனக்கு மீட்டிங் வந்து 12:30 இருக்குமா சொல்கிறாங்க. அவருக்கு 1 hour பிஃபோரே ஒரு 1.5 ஹவருக்கு பிஃபோர் தான்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, அப்போ நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க? ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா, நீ சொன்னால் நீ கேட்பேன்னு ஒரு நம்பிக்கை தான், ஏன் அம்மா உண்மையில் வச்ச நம்பிக்கை தப்பா என்ன சொல்கிறாங்க. இல்லை சரி ஓகே உங்களுக்காக போகிறேன், இதை லாஸ்ட் ஓகேவா, அந்த டைம் நான் போயிட்டு எனக்கு அந்த பர்சனை பிடிக்கிறேனாக்கா இதுக்கப்புறம் நீங்கள் பிளைண்ட் டேட்டே அந்த அரேஞ்ச் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட எப்படியோ பேச என்னை சம்மதிக்க வச்சுருங்களா சொல்கிறாங்க. பின்ன அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நாளைக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த பிக்சரை பார்த்து சொல்கிறாங்க. அம்மா பிக்சரில் பார்க்க ரெடியாக இல்லை, ஓகேவா? ஒவ்வொரு டைம் நீங்கள் பிக்சர் தான் காமிக்கிறீங்க, நான் அங்கே பார்த்துட்டு போனேன், அங்கே போனாக்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்றா இருக்குது, ரியாலிட்டி வேறையாக இருக்குது, அதனால் நான் அந்த டைம் பிக்சர்லாம் பார்க்க போகிறதில்ல, நீங்கள் ஜஸ்ட்டு எனக்கு எந்த ஹோட்டலில் புக் பண்ணுறீங்க அந்த லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? டேபிள் நம்பர் சொல்லுங்கள், நான் போய்ட்டு பார்த்துக்குறேன், ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா ஃபோட்டோ பார்க்க முடியாது, நான் பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம டே ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது சொல்லிட்டு அவர் மேலே போயிடுறாரு. இப்போ நம்ம டேவோட அம்மா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த பையன் உனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா நினைக்கிறாங்க. இப்போது டேவோட அப்பா எப்படியும் பேசி ஒத்துக்க வச்சுட்டே சொல்கிறாங்க, தேங்க்ஸுங்க சப்போர்ட் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே யூனிவர்சிட்டி பார்க்கலாண்டா, ஒரு வீட்டில் ஒரு பர்சன் வந்துட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா சொல்லிட்டு ஒரு பர்சன் தான் ஜிமின் தாண்டா, ஓகேவா? அம்மா எனக்கு டையை பார்த்தீங்களா, அம்மா எனக்கு ஐடி கார்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. இங்கே பாருப்பா நான் சொல்கிறது கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஒர்க்குக்கு டைம் ஆகுதுமா, நீங்கள் சொல்லுங்கம்மா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கங்கே திங்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு பாஸ் வராங்க, ஜிமின் இந்த சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. தேங்க்யூப்பா சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஜிமினும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேவா? அவரும் சிஓலாம் கிடையாது, அவர் ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கம்பெனியில். அதனால் அவர் எல்லாத்தையும் திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான் ஃபேஸ் ஒரு மாதிரி மூணு வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு ஓகேம்மா நான் கிளம்புவோம் சொல்கிறாங்க. அப்போது அம்மாவுக்காக ஒரு 5 minutes டைம் கொடுக்க மாட்டேன்ல,
5 மினிட்ஸ் டைம் கொடுத்து என்னம்மா ஏதுமான்னு கேட்க மாட்டேல சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டைம் பார்த்துட்டாம்மா எனக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்குது, அப்புறம் கேப் வந்துருமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அப்பா தான் உட்காருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உட்காருங்க. ஜிம்மில் அப்பா போயிட்டு ஜிம்முக்கு ஷூலேஸஸ் தான் கட்டி விட்டுருக்காங்க. அப்பா என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நீ உட்காரு இதை கட்டி விடுறேன் சொல்லிட்டு அவங்க கட்டி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா ஏங்க நான் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன், என்னை ஒரு வார்த்தை கேட்குறீங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. நீ என்னம்மா சொல்கிற அதை சொல்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா ஜிம்மில் பக்கத்தில் வந்து உட்காராங்க. இங்கே பாருப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அந்த வாட்சை கட்டிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தங்கம் நாளைக்கு உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அம்மா பிளைண்ட் டேட்டா சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்க, நான் இப்போ தான் படித்து முடிச்சு ஜாபுக்கு போயிருக்கேன், ஒரு 8 மந்த்ஸ் தான் ஆகுது சொல்கிறாங்க. நீ 8 மந்த்ஸ் அடிச்சிலப்பா வேலைக்கு போய்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்காக உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. அம்மா அதுக்கு என்னம்மா அவசரம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுவும் அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கான்ப்பா, நல்ல வரன் வேற, ப்ளீஸ்ப்பா அந்த ஒரு டைம் பிளைண்ட் டேட் போய் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளைண்ட் டேட்டில் கேன்சல் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஆமாப்பா ஃபஸ்ட் டைம் கேன்சல் பண்ணால் அப்புறம் அடுத்தது கேன்சல் ஆகும் ஓகேவா, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க. இதான் உனக்காக நான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு பிளைண்ட் டேட்டு, அதுவும் அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க ஓகேவா, அவங்களுக்கு ஒரு பிக்சர் பிடிச்சிருக்காம்மா, எனக்கு வந்து பர்சனல் பிக்சர் பிடிச்சிருக்கு, நீ வேணால் பார்க்குறியா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம்மின் அம்மா அதெல்லாம் நான் பார்க்க வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் வந்து பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கல சொல்கிறாங்க. கேட்டு தான் நீ வந்து நோ தானே சொல்லியிருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அம்மா ஆசையாக ஒன்று பண்ணுறாங்க ஓகேவா, நீங்கள் எதுக்கு வேணான்னு சொல்கிறேன், ஜஸ்ட்டு போய் பாரு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது பார்க்க ஆரம்பித்தாலும் எப்படி ஒரு 1 இயர் 2 இயர் ஆகிடும், 2 இயர்ஸ் ஆகிடும் ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. அப்பா நீங்களும்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா இதில் போய் என்ன இருக்குது, நீ இதை காலேஜ் டைமில் லவ் பண்ணவே இல்லை, ஸ்டடீஸ் சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன், நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. அப்புறம் சொல்கிறாங்க. அப்பா அம்மா நான் உங்களோட பிளேஸ் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ மட்டும் என்னப்பா நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரி எங்களுக்கு என்ன நாங்கள் நல்லா தானே இருக்கோம் சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு இங்கே பாரு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு உனக்கு நல்ல ஒரு பையன் உனக்கு நல்ல பையன் அமைஞ்சாங்கனாக்கா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா, நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போங்களா சொல்கிறாங்க. எங்கள் பையனோட ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி கவலைப்படாமல் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் இப்போ என்னோடய ஃப்யூச்சரை பற்றி ஒரி பண்ணுறீங்களா ரொம்ப அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பாவும் சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் எந்திரிச்சு உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா எழுந்திரிச்சு சோஃபாவில் உட்காடுறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு நான் பிளைண்ட் டேட் போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சுன்னா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. நீ இப்போ நெகட்டிவாக திங்க் பண்ணுற, அப்படி ஒரு வேளை அவங்களுக்கு ஒன்று பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அவங்க தான் வந்துட்டு அன்லைக்கி பர்சன் சொல்கிறாங்க. ஆச்சோ அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் அவங்க குழந்தைங்க வந்து செல்லம் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லாருக்கும் கேரக்டர் வைஸ் பிடிக்கணும்ல, அவங்களுக்கு என்னை பிடிக்காமல் போயிடுச்சுனா கூட நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஓகேவா. இப்போ நான் போகிறதுக்கு ஓகே சொல்கிறேன், அவங்க ஒரு வேளை என்னை கேன்சல் பண்ணிட்டாங்க, என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கனாக்கா நீங்கள் வருத்தப்படாமல் இருக்கணும் ஓகேவா, அப்படின்னா நான் அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஒன்றை போய் யாருக்கா பிடிக்காமல் இருக்குமா என்ன சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறதுக்கு நீங்கள் ஓகே சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மாவும் சரி ஓகேப்பா, ஒருவேளை அவங்களுக்கு ஒரு பிடிக்கல நான் வந்துட்டு எதுவும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஓகேவா, அதோட பெட்டரான ஒரு பையனை நான் பார்ப்பேன் என் பையனுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவ் வச்சிட்டிங்கன்னா நான் போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. டைமாக நாளைக்கு 11 o'clock ஆப்பா ஓகேவா, நீ என்ன பண்ணுற இன்றைக்கி பர்மிஷன் மட்டும் எடுத்துக்கோ, லீவ் போட வேணாம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் லீவும் போட மாட்டேன், 1 hour தானே சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா நீங்கள் லொக்கேஷன் சொல்கிறாங்க, அவங்க ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க, நான் நாளைக்கு உனக்கு சென்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நான் போவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அம்மா ஜிம்மி சிக்ஸில் அவர் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்தாங்க சொல்கிறாங்க. ஓகேம்மா பாய் சொல்லிட்டு ஜிம்மினும் அவர் கேப் வந்துட்டு இப்போ ஜிம்மில் அப்பா தான் ஜிம்மி தான் லஞ்ச் அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்பா சொல்லிட்டு இப்போ ஜிம்மினுமே வந்துட்டு அந்த லஞ்சில் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரா. ஃபைனலாக இங்கே ஒரு ஆஃபீஸுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் உட்காருங்க. குட் மார்னிங் டா யோன்ஜி நான் சொல்கிறாங்க. குட் மார்னிங் டா அப்படி சொல்லிட்டு நம்ம யோன்ஜி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மோட ஃப்ரெண்டு தான் யோன்ஜோன். இப்போ ஜிம் பார்க்குறேங்க. மார்னிங் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. ஜிம்மின் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஜிம்மின் நடந்ததெல்லாம் சொல்ல, ஏன்டா அதுக்குள்ளே ஆண்டி உனக்கு பிளைண்ட் டேட் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஆமாடா பிளைண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி அவங்களோட ஆசை எதுக்கு நம்ம வந்து கெடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம போவோம், எல்லாருக்கும் உடனே செட் ஆகிடாது இல்லைடா, ரொம்ப டேஸ் இருக்கும்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் நீ பிளைண்ட் டேட் போகிறப்ப நீ அப்செட் ஆகிடாதா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோட அண்ணா கூட நிறைய டைம் பிளைண்ட் டேட்ஸ்லாம் போயிருக்காங்க, அப்போ கூட கேன்சல் ஆகுமா, அவர் ஒரு மாதிரி ஆகிடுவார் அப்படி சொல்கிறாங்க. நீ அந்த மாதிரி ஆகாது ஓகே, நீ பாசிட்டிவ் வரதுக்கோ சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறேங்க. அம்மா சாருக்கு பிளைண்ட் டேட் போகிற ஐடியாலாம் இல்லையா சொல்கிறாங்க. நான் இதுக்கு பிளைண்ட் டேட் போகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதான் பின்னாடி ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கானே சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம நம்ம ஐயோன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒர்க்கை பார்க்கலாம் சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கடா. அப்படி இன்னும் சைட் பார்த்தாக்கா இந்த பக்கம் ஒரு பர்சனாக வந்துட்டு ஜம்கா சொல்கிறாங்க. சொல்கிறாட்டே சொல்கிறாங்க. நாளைக்கு எனக்கு
எனக்கு வந்து ஒரு 1 ஹவர் பர்மிஷன் சொல்கிறாங்க. எதுக்குடா பர்மிஷன் சொல்லிட்டு கேட்குறாங்க. வேணா லீவ் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. பர்மிஷன்லாம் சொல்கிறதுக்கு இல்லைடா, அங்கே எல்லாமே நம்ம பார்ட்னர்ஸாக இருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக அவங்களுடைய பர்மிஷன் கேட்கணும், லீவ் எடுத்தா சொல்கிறாங்க. சரி இப்போ சார் எங்கே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு பர்சன் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே திரும்பி பார்க்குறாங்க. ஜெவாப் யாங்க சொல்கிறாங்க, சொல்லு எங்கே போகிற அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு நாளைக்கு அம்மா ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அகைனா சொல்கிறாங்க. ஆமாம் அகைன் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நீ என்ன சொன்ன, ஒத்துக்கிட்டியா சொல்கிறாங்க. ஒத்துக்கிட்டேன். எனக்கு 2 மந்த்ஸாக நான் சொன்னேன்னா எனக்கு பிளைண்ட் டேட் எது ஃபிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அம்மாவும் என் பேச்சு கேட்டுட்டு எனக்கு பிளைண்ட் டேட் எது ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நான் இப்போ அந்த டைம் வந்து ஓகே சொல்லிட்டேன். நாளைக்கு போய் பார்ப்போம். இது நாளைக்கு எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் அம்மா வந்து பிளைண்ட் டேட் பார்க்க மாட்டேன், ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. உங்கள் பாரு ஆண்டி பாவம் தானே, அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. ஏன்னாங்க பாரு நாங்கள் எல்லோரும் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டோம், நீ மட்டும் தான் சிங்கிளாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஹேங் பண்ண முடியும், எனக்கு பிடிச்ச மாதிரி பர்சன் வரணும்ல சொல்கிறாங்க. சரி விட்டு நாளைக்கு போய் பாரு, அந்த பர்சன் அவங்களுக்கு பிடிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேங்ஸ் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்கடா. இப்போ இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிமின் அவங்களோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. டே இப்போ பாரு இப்போ டைம் 10:30 ஆயிடுச்சு, நீ இப்போ கிளம்புனா தானே கரெக்டாக இருக்கும், 11 o'clock அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ஜிமின் போகிறாங்க. போயிட்டு மே கமின் சார் சொல்கிறாங்க. எஸ் கமின் பா சொல்கிறாங்க. ஜிமின் உள்ள போகிறாங்க. அவங்க ஜிம்மோட பாஸ் தான், அவர் ரொம்ப சாஃப்டான டைப்பு. சார் எனக்கு ஒரு 1 hour பர்மிஷன் வேணுமே சொல்கிறாங்க. பர்மிஷன் என்னாச்சு பாப்பி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்லணும்ல, அது பிளைண்டேட் போகிறேன் சார் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஓ அப்படியா, பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ நேரம் சொல்கிறாங்க, 1 hour சொல்கிறாங்க. சரி போப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் தேங்க்யூ சொல்லிட்டு வெளியே வராங்க. இப்போ யோசிச்சு ஆல் த பெஸ்ட்டாக சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு ஜிம்முக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது. இப்போ வராங்க. வந்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு மொபைல் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஓ இந்த லொக்கேஷனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிளம்புறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டே ரெடி ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஏன்டா டேங்க இப்படியே போகிறா சொல்கிறாங்க. வேறு எப்படி ஹேங் போகணும்னு சொல்கிறாங்க. டே நில்றா சொல்லிட்டு அவங்க வந்து ஃபேஸ் ஹேர் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அச்சோ ஹேங் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ அழகாக தான் இருக்கலன்னு சொல்ல, அதுக்காக போகிறப்ப கொஞ்சம் டேஸ் கொஞ்சமாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட போகணும்டா இங்கே பாரு சொல்லிட்டு. இப்போ அவங்க டையெல்லாம் ரூம் பண்ணுறாங்க. எதுக்கு எங்கள் டையெல்லாம் ரூம் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. டே டையெல்லாம் வேர் பண்ணிட்டு போனால் ஏதோ ஒரு கோல்டு சீயை வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா. டைலாம் இல்லாமல் ஒரு ஷர்ட் பட்டன் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோட்டை ரூம் பண்ணி இதான் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் கோட்டெல்லாம் ரூம் பண்ணிட்டு இப்படி நார்மலாக அப்படி போனால் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போனால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு ஒரு பிளைண்டேட் வந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. ரொம்ப அழகாக இருக்கும், ரொமான்டிக் பாய் தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் சின்ன பத்து சொல்லிக்கிறாரு. என்ன ஏன் பேசுறீங்க சொல்லிட்டு. ஆமாண்டா எனக்கு தான் சான்ஸ்லாம் கிடைக்காம போயிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன் சின்ன உனக்கு வந்து பிளைண்டேட் போகணும் ஆசையா அப்படி கேட்குறாங்க. ஏன் நம்பிச்சு அப்படி சொல்கிறாங்க. பின்னாடி இப்போ என்ன சொன்னா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்னதான் ஏன்னா அப்படி சொல்லலடா, ஒரு வேளை நம்ம அரேஞ்ச் மேரேஜாக பண்ணியிருந்தோம் அப்படி ஒரு பர்சன் பிளைண்ட் டேட்லாம் பார்த்துருந்தோம்னா இந்த மாதிரி போயிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சான்ஸ்லாம் மிஸ் ஆகிட்டுல சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எனக்கும் தான் மிஸ் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம சங்குக்கு தான் இவ தான் வந்துட்டு என் மேலே ஏறிக்கிட்டாலே சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. சங்குக்கா உனக்கு லிமிட் அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. நான் மட்டும் உன் பிள்ளை சுத்தம் நீ எப்படி சுத்தவே இல்லையாடா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு நான் சும்மா தாண்டி சொன்ன கோச்சிக்காதடி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்கோட ஒய்ஃப் தான் ஒய்யன் ஓகேவா, அவளுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம சுகா ஜெகப்பில் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே சரி எனக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை அப்படி நீ போயிடுவோம் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் திட்டுறாங்க. நம்ம சுகாவா லேசி பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்ல சுகா பார்க்குறேன் என்னையோட லேசின்னு சொல்கிறேன். ஆமாடா நீ லேசி தான்டா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஃபைனல் நம்ம சின்னதாக சரி போதும் நம்ம டேஸ்ட் பண்ணது போதும் நீ கிளம்புடா சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட்டா சொல்கிறாங்க. எத்தனை டைம் நீங்கள் ஆல் த பெஸ்ட் சொல்லுவீங்க, இதோட எத்தனை ஒரு 10 டைம் சொல்லிப்பீங்களா சொல்கிறாங்க. நீ எத்தனை டைம் வேணாலும் சொல்லுவோம்டா போடா சொல்கிறாங்க. சரி டைம் நம்ம டேவும் பாய் சொல்லிட்டு அப்படி கிளம்புறாங்க. கீழே வராங்க. இப்போ போய் நம்ம டேவோட கார் எடுக்கிறாங்க. இப்போ போகும்போது நம்ம டேவோட அம்மாவும் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. டே ஒரு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேஷுவலாக போயிட்டுருக்காரு. அந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேப் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மிக்கு என்ன பையனா ஒரு பஞ்சுவலாக போகணும் இல்லையா, அதில் அண்ணா கொஞ்சம் டைமுக்கு போயிருங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த கேபுமே அங்கே வந்துடுது. இப்போ நம்ம ஜிமின் வந்து ரீச் ஆகுறாங்க. சேம் டைமில் நம்ம டே வந்து ரீச் ஆகுறாங்கடா. ஆனால் 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியல. அதனால வந்துட்டு ஏன்னா 2 பேர் பிக்சர் பார்க்கலையா, டேபிள் நம்பர் தான் புக் பண்ணியிருக்காங்க நான் சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா. சரிட்டு நம்ம ஜிம்மன் உள்ள என்ட்ராகிறாங்க. நர்வஸருக்கு போய் பார்த்தாக்கா அந்த டேபிள் யாரும் வரல. சரிட்டு கரெக்டாக போய்ட்டு அந்த சேர் கொஞ்சம் சேர் கொஞ்சம் தள்ளுறாங்க உட்காரலாம் சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வந்து சேர் எடுக்கிறாங்க உட்காரதுக்கு பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறாங்க கிம்டேங்க அப்படி சொல்கிறாங்க. நேம் சொல்லியிருப்பாங்க. இப்போ சார் நேம் கூட தெரிஞ்சுக்க டேபிள் நம்பர் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மன் பார்க்குறாங்க. அப்போ பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் பிளைண்ட் டேட்டுக்கு இந்த டேபிள் நம்பர் தான் என்னோட அம்மா சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போது டேவும் ஜிம்னு பார்க்குறாங்க. சரி உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னுக்கு பயங்கரமாக ஹார்ட் பீட் வந்து ரைஸ்டப் ஆகிட்டுருக்கு. கடவுளே இவரா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவரை பார்க்குறேன் நான் சொல்லி ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் டே பார்த்தா உட்காடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் டேவை பார்க்குறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. பக்கத்தில் ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுருப்பாங்க. டக்குனு எடுத்து குடிக்கிறாங்க. இப்போது டேக்கு புரியுது ஜிமின் நர்வஸ் ஆகிருக்காங்க சொல்லிட்டு
இப்போ டே தான் ஹே காம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஓகே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைம் சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் டைம் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஓகே சொல்கிறோம். டேவும் ஜிமினை பார்க்குறாங்க. அம்மாவுக்கு இதனால தான் பிடிச்சிருக்குமோ சொல்லி பார்க்குறாங்க. சமைக்க விட்டாருக்காரு நம்ம ஜிமின் வந்து நார்மலாக தானே ஒர்க் பண்ணுறாரு. அதனால் ஒரு நார்மல் ஷர்ட்டு அவர் கோட்லாம் வியர் பண்ணல. ஜஸ்ட் ஒரு பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. செம்ம அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு. அவ்வளோ நர்வஸாக ஹேண்டில் பார்க்க குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியே டே வந்து ஜிமினை டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. சென்டா அமைதியாக இருக்காங்க. ஜிமினுக்கு என்ன பேசவே தெரியல. சரி என்ன ஆர்டர் பண்ணுறோம் அப்படி கேட்குறாங்க. ஜிமினா காஃபி எப்படி சொல்கிறாங்க. காஃபியா ஓகே சொல்கிறாங்க. ஜிமின் டே தான் வந்துட்டு வெயிட்டர் அப்படி கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. ஒரு காஃபி சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் தானே சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் தான் சொல்கிறாங்க. டே எதுவும் ஆர்டர் பண்ணிக்கவே இல்லை. ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கு எதுவும் வேண்டாவா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமினும் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஆர்டர் பண்ணிப்பாரு. ஃபைனலாக அந்த காஃபி வந்துடுது. டே தான் வந்துட்டு எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஜிமின் வந்து காஃபி எடுத்துக்கிறாங்க. ஆனால் குடிக்கவே மாட்டேன். ரொம்ப நர்வஸாக இருக்குது. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை நான் மட்டும் எப்படி குடிக்கிறது சொல்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு காஃபி பிடிக்காது அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வேறு எதனா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. எதனா பேசுவாங்க சொல்லிட்டு ஜிமின் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ டே தான் சரி சொல்லுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல. அமைதியாகவே இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் காஃபி அது குடிங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காட்டா. ஃபைனலாக நம்ம ஜிமின் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேவும் பார்க்குறாங்க. எதனா பேசுவோம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டே தான் இருக்காங்க. இப்போ ஒரு கடத்துக்கு மேலே டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த டைம் பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே டே வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்த டைம் இங்கே வந்த டைமும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு போகும்போது ஆல்மோஸ்ட் 1 ஹவர் பக்கம் ஆகிடுது. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்க. சரி ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சு எனக்கு கிளம்புவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி எதுவுமே சொல்லாமல் ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மு கிளம்பிடுறாங்க. டேவும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஆஃபீஸ் வர்றாரு. இப்போ எவனு பார்க்குறாங்க. டே என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. டே இங்கே பாரு என்னடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடந்தா சொல்கிறாட பாவி காஃபி குடிக்க போனால் சொல்கிறாங்க. கேட்டது நானே காஃபி வாங்கி கொடுத்துருவேன் இங்கேயே சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்க என்னடா பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஏன் உனக்கு அந்த பாசனை பிடிக்கல சொல்கிறாங்க. பிடிக்காம இருக்கும் என்ன சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை கிம்டா யாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் நம்மளோட சீனியராக சொல்கிறாங்க. ஆமாடா நம்ம சீனியர் தான் சொல்கிறாங்க. டே உனக்கு க்ரஷ் ஆச்சு அவர் சொல்கிறாங்க. எனக்கும் தானே ஒரு க்ரஷ் அப்படி சொல்லிட்டு நம்ம எவனு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா நம்ம டே படித்த காலேஜில் தானே ஜிமின் படிச்சிருப்பாங்க. டே ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பாரு இந்த காலேஜில். டே மேலே க்ரஷ் இல்லாதவங்களே இல்லை. யாருக்குமே டே மேலே க்ரஷ்ஷாக இருந்திருக்கும். நிறைய பேர் டேக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்துட்டு இப்போ அந்த ரேஸை சுற்றிருப்பாங்க. ஆனால் டே யாரையும் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டார். டேவோட கேங்கே பெருசாக இருந்திருக்கும். ரொம்ப கெத்த ஆட்டிக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க. டே வேறு டிபார்ட்மெண்ட்டு ஜிமின் வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஜிமின் ஜூனியர் டே சீனியர் இப்படி தான் இருந்திருப்பாங்க. ஜிமினுக்கு டேவை தெரியும். டேக்கு தான் ஜிமினை தெரியாது. அந்த ரீசனால் இன்றைக்கி ஜிமினுக்கு டேவை பார்த்துலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் க்ரஷ்ஷாக பார்த்துருப்பார் இல்லையா. அவருக்கு ஒரே ஒரு க்ரஷ்னா டே தான். இப்போ நம்ம ஜிமின் இது சொல்லலாம் நம்ம எவ்வளோ பார்க்குறாங்க. அடப்பாவி நம்ம க்ரஷ்ஷியாக போயிட்டு நீ வந்துட்டு பிளைண்ட் டேட் பண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு என்ன பேசுனே தெரியலடா. சுத்தமாக பேச்சே வரல. ஏன்னா காலேஜ் டைமில் ஒரு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்துட்டேன்னா எனக்கு அதுவும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன்டா. அப்படி அதுவும் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸுக்குள்ள. ஆமாம் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு 2 மந்த்ஸ் வந்தால் 3 இயர்ஸ் ஆகிடும். பார்க்குறேன் அப்படியே அதே ஹேண்ட்ஸமாக அழகாக அப்படி இருக்காடா. இவனு முன்னாடி இருந்ததை விட இன்னும் இப்போ ஒரு மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லி ஒன்று பார்க்குறேங்க. ஆச்சோ அப்படியா நான் மிஸ் பண்ணிட்டேனே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் டே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அதுக்காக என் க்ரஷ்ஷை பார்க்கக்கூடாது என்ன இருக்கா என்ன சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சொல்கிறாங்க. சரி அதை விடு. அப்புறம் நீ பேசவே இல்லை. நான் பேசவே இல்லை. எனக்கு என்ன பேசுனே தெரியலையா. அவர் அமைதியாக இருந்தாட்டா. அவர் பெருசான்ட்டு கேட்கவே இல்லை. அப்புறம் கிளம்பலாம் அவர் டைம் பார்த்துட்டு கிளம்பிட்டான்னு கேட்டார். நானும் வேறு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன அவருக்கு எனக்கே தெரியும் அவருக்கு என்ன பிடிக்காது சொல்லிட்டு ஏன்டா அப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு கேட்குறாங்க. பின்ன காலேஜில் எவ்வளோ அழகான பொண்ணுங்களாம் ஒரு பொண்ணை சுற்றுனாங்க. எவ்வளோ பசங்க பொண்ணுங்க சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போவே கண்டுக்காதவர் என்ன போய் வந்துட்டு ஓகே சொல்ல போகிறாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு தான். அத்தனை பேர் வந்து சுற்றிருப்பாங்க. யாருமே அவர் பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. அது இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. சரி ஓகே அவர் நிறைய பேர் பிளான் டேட் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு பாசம் நானாக இருக்கும் விடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பி ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அவர் பார்த்ததில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியா சரி வீட்டு சொல்கிறாங்க. உனக்கு கூட வர்த்தனை இல்லை எனக்கு கூட வர்த்தனை இல்லை. அவர் வேறு எதனா சொல்லி அவன் பிடிக்கணும்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கும். அவர் தான் டீசெண்டாக வந்துட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம யோசிச்சோம் சரி விட்டுறா சொல்கிறாங்களா. இப்போ நம்ம ஜிம் பாட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜிம்மோட அம்மா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மிட்ட இருந்து எதனா ரிப்ளை வரும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு கட்டத்தில் ஜிம்மோட அம்மாவுக்கு பொறுமை தாங்க முடியாமல் ஃபோன் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. ஏப்பா எதுவுமே சொல்லவே இல்லை. பிளேண்டிட்டு போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க. அம்மா நான் பிளேண்டேட்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் சொல்கிறாங்க அந்த பர்சனுக்கு என்ன பிடிக்கிறமா சொல்லிட்டாங்க. பிடிக்கலையா என்னப்பா சொல்கிறேன் இந்த காமப்பா அவங்களுக்கு என்ன பிடிக்கிற போலம்மா. இட்ஸ் ஓகே நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன்ல நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஓகே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம
நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பார்த்துக்கலாம் ஓகேவா சரி ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நமக்கு ஒரு மாதிரி வருத்தமாக போயிடுது. சரி சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேம்மா சொல்கிறாங்க. தங்கம் சாரி மன்னிச்சுக்கோ அம்மாவா சொல்கிறாங்க. அம்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேவா நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க ஓகேவா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் அப்புறம் பேசவா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா வச்சுறாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி அழுகே வந்துடுது. ஃபஸ்ட் டைம் தங்கத்தை வந்து பிளைண்ட் டேட் அனுப்புறேன் இப்படி போயிட்டு கேன்சல் ஆகிட்டே சொல்லிட்டு அந்த பையன் அழகாக தான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக என் பையனுக்கு என்ன குறைச்சல் அவன் ஏன் என் பையனை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண அவனுக்கு என்ன கண்ணு தெரியாத நான் சொல்லிட்டு நம்ம அப்படி ஜிம்மில் அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு கால் வருது. இப்போ எதுக்கு இவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க இவங்க பையனை என் பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா தான் சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏங்க என்னாச்சு அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்கள் பையன் தான் சொல்கிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்ன பேச விடுங்க நீங்களே வந்துட்டு பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. சார் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் முட்டையோட அம்மா தான் என் பையனுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு ஆமாம் என் பையனுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்காமா ஓகேவா உங்கள் பையனுக்கு என் பையனை பிடிச்சிருக்கா கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா ஏன்னா என்னோட பையன் வந்து அவன்கிட்ட சொல்லலையாம்மா ஏன்னா உங்கள் பையன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டானம்மா சொல்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சாம்மா. சரி ஓகே டைம் வேறு ஆகிடுச்சு அவனுக்கு அவன் ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருக்கிற ஒரு பையன். ஸோ அதனால் 1 ஹவருமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க போல். அந்த ரீசனால என்னோட பையன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டேன் என்கிட்ட சொன்னான் எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் இப்போ உங்கள் பையன்கிட்ட தாங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க உண்மையாகவே உங்கள் பையனுக்கு ஆமாம் என் பையனுக்கு பிடிச்சிருக்கு இது வரைக்கும் எவ்வளோ பிளைண்டட் பார்த்துப்போம் தெரியுமா ஒருத்தர் கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா எனக்குமே ஸ்டார்டிங்கில் தோணுச்சு கண்டிப்பாக அந்த பையனை பிடிக்க சொல்லிட்டு இப்போ நீங்கள் தாங்க சொல்லணும் உங்கள் பையன்ட்ட கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அம்மாவும் ஒரு நிமிஷம் இருங்க லைனில் இருங்க கட் பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா தான் உடனே கட் பண்ணிட்டு உடனே ஜிம்மில் கால் பண்ணுறாங்க. என்னாச்சு அம்மா அகைன் கால் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் ஹலோ அம்மா சொல்லுங்க சொல்கிறாங்க. ஏன்ப்பா ஜிம்மின் உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சா போதுமாம்மா அவங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு தான் என்ன சொல்கிறாங்க பாரு அவங்களுக்கு கூட பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அதுக்கு ஆமாப்பா அவங்களுக்கு கூட பிடிச்சிருக்காம்மா நீ ரொம்ப நர்வஸ் ஆந்தியா அதனால தான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையாம்மா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன சொல்லட்டும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அம்மா அதே சொல்கிறாங்க சொல்லுப்பா நான் என்ன சொல்லட்டும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் வந்துட்டு அம்மா எனக்கு பிடிச்சிருக்குமா உண்மையாகவே அவங்க கேட்டாங்க நம்ம வந்து ஆமாப்பா உண்மையாக கேட்டிருக்காங்க நான் கூட கோவமாக தான் இருந்தேன் உள்ளார அவங்களை திட்டிட்டு கூட இருந்தேன் ஆனால் அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்க அம்மா தான் சொன்னாங்க என் பையனுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் இப்போ சொல்லிட்டவா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமினுக்கு அவங்க அம்மாவோட ஃபேஸோட ஹாப்பினஸ் நல்லா தெரியுது. ஓகேம்மா நீங்கள் சொல்லிட்டுங்க சார் ஜிமின் ஃபோன் கட் பண்ணிடுங்க ஜிமின் கூட ஷையாக இருக்குது. இப்போ ரொம்ப எவ்வளோ பார்க்குறாங்க என்னடா சொல்லி கேட்குறாங்க ஒன்றுடா சொல்கிறாங்க சொல்கிறாங்க நான் அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜிமினும் விட்டுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு டேக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன சார் ஜிமின் நினைக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம டே தான் ஆஃபீஸில் வந்துட்டாங்க அவர் வந்து ஃபுல்லாகவே மீட்டிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ மீட்டிங் முடிச்சாலும் கேட்குறாங்க சார் சொல்லு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க ஒன்றும் சொல்கிறாங்க டே சொல்லிட்டா சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு என்கிட்ட எதுவும் என்னை பிடிக்கல போல சொல்கிறாங்க. என்னடா அந்த பையனுக்கு ஒன்றும் பிடிக்கல என்னடா ஒவ்வொரு டைம் நீ தான் எல்லாரும் கேன்சல் பண்ணி செக் பண்ணுவேன் இப்போ நீ சொல்கிறாங்க. ஆமாம் அதவன் எனக்கு எதுவுமே என்னை பார்த்து சொல்லவே இல்லை தெரியுமா பேசவே ஒரு வார்த்தை கூட ரொம்ப நர்வஸாக இருந்தான். எனக்கு அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு தெரியல ஆனால் என்னுடைய ஆன்சர் நான் சொல்கிறாங்க. அவனுடைய ஆன்சர் என்ன சொல்கிறாங்க வழக்கம் போல் கேன்சரா இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே மேரேஜ் பண்ணலாம் இல்லைனாக்கா அப்புறம் விட்டுற வேண்டியதான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அதே எப்படி அந்த பையனுக்கு ஒன்று பிடிக்காம போகும் சொல்கிறாங்க. எங்கள் எத்தனை பேர் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி தானே சொல்கிறாங்க. அவனுக்கே நம்ம எப்படி பிடிக்காம கூட போயிருக்கலாம் சொல்கிறாங்க. அதனால தான் என்கிட்ட எதுவும் பேசலையே என்னமோ கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்தான் அது நான் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு பிளைண்ட் ஆகிட்டாமா உடனே எல்லாரும் பிடிச்சிருமா என்ன சொல்கிறாங்க. இப்போது நம்ம இவங்களாம் பார்க்குறாங்க கண்டிப்பாக பிடிக்கணும் ஒன்றா சொல்கிறாங்க தெரில அப்படி சொல்லிட்டு நம்ம ஆனால் முதல் தடவை அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவர் எவ்வளோ டைம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இதுதான் முதல் தடவை நம்ம ஜிம்மில் வந்து ரிஜெக்ட்லாம் பண்ணல இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் இருந்திருப்பார் இல்லையா அதுவே அவருக்கு மாதிரி கஷ்டமாக போயிடுது. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்கடா இன்றைக்கி நம்ம டே தான் ஆஃபீஸில் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா நிறைய டேக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்வீட்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ டே உள்ள வராங்க அம்மா சொல்லிட்டு நம்ம டே தான் கூட்டிகிட்டு வராங்க டேயாங்க சொல்லிட்டு இப்போ ஆக்காட்ட சொல்கிறாங்க எதுக்கு மாசுறங்களே ஆக்காட்டா சொல்லிட்டு இப்போ அவங்க ஸ்வீட்டை ஃபிட் பண்ணி வராங்க. ஏதாச்சும் சொல்கிறாங்க என் பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு ஆமாம் அந்த பையனுக்கு கூட பிடிச்சிருக்காமா அவளை சொல்கிறாங்க பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அந்த பையனுக்கு உன்னை வந்து பிடிச்சிருக்காம்மா சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போது டேக்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மா உண்மையை சொல்கிறீங்க அதுக்கு ஆமாப்பா உண்மையாக சொல்கிறேன் அவன் கொஞ்சம் நர்வஸாக இருந்தானாம்மாப்பா நீ வர எதுவுமே பேசவே இல்லையா ஏதோ நீ தான் அவனுக்கு தான் பிடிக்காம போய் சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க உண்மையாக சொல்கிறீங்க அதுக்கு ஆமாப்பா நான் கூட ஃபோன் பண்ண சொல்கிறதுக்கு அவங்க அம்மா அதுக்குள்ளே ரிஜெக்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு கொஞ்சம் கோவமாக தான் பேச வந்தாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி இருங்க சொல்லிட்டு நான் இதெல்லாம் சொன்னேன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி அவங்க பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப செம ஹாப்பி ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு என்ன நீங்கள் தான் ஒருத்தர் சொல்லிக்கல அப்படி சொல்லிட்டு நல்லவர் ஆனால் அதுவும் கூட நல்லது தான் நீ என்கிட்ட சொன்னேன் அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான் அப்படி சொல்லிட்டு சொல்ல உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பீங்க நீங்கள் 2 பேரும் அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நிஜமாக
இருக்குது. இப்போது ஜிம்மிட்டே தான் வந்துட்டு அம்மா அந்த பிக்சர் சொல்லி கேட்குறாங்க. பிக்சர் அதை நேரில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த பிக்சர் கொடுங்க சொல்கிறாங்க. என்கிட்டே வந்துட்டு ஜிம்மில் பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் அகைன் பார்க்கணும்னு தோணுது, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால் அந்த பிக்சர் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பிக்சர் சொல்கிறாங்க. இப்போ நம்மகிட்டே வந்து பார்க்குறாங்க வாங்கி, அழகாக இருக்கிற விடஸ் எங்கே இருப்பா சட்டு நம்மகிட்டே பார்க்குறாங்க. என் கண்ணில் படாமல் இது வரைக்கும் நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன், ஆனால் முதல் தடவை எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக அது நீ தான் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் தான் ரூம்குள்ளே வராரு, வீட்டுக்கு வந்துட்டா ரிட்டர்னு. இப்போ ஜிமின் அம்மாவும் சேம் தான் பண்ணியிருப்பாங்க, அதை ஸ்வீட்லாம் பண்ணி ஃபீட் பண்ணி விட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போது நம்ம ஜிமின் அவர் ரூம்குள்ளே போனால் அவரோட ரூமில் ஒரு பிக்சர் இருக்குது, அது நம்ம டேவோட பிக்சர். நம்ம டே வந்து ஃபுட்பால் விளையாடிருப்பாங்க, அன்றைக்கி நம்ம ஜிமின் டே ஒரு பிக்சர் எடுத்திருப்பாங்க. அந்த பிக்சரை அவர் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணி வச்சுருப்பார் ரூமில். அந்த பிக்சர் இன்றைக்கி தான் எடுத்து பார்க்குறாரு, அப்படின்னா மற்றவங்க பார்க்காத மாதிரி ஒழிச்சு வச்சுருப்பார். இன்றைக்கி தான் அதை எடுத்து பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி என்னோட ஒரே ஒரு கிருஷ்ணா அது நீங்கள் தான், ஆனால் உங்களே நான் டேட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன போய் இப்படி பிடிச்சிருக்கு, அவ்வளோ பேர் சுற்றுனாங்க கிரேஸ் அவங்க பின்னாடி, அவங்களாம் பிடிக்காம என்னையா பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம டே அந்த பக்கம் அவர் ரூமில் ஜிமினோட பிக்சர் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி அந்த பிக்சர் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ டேவோட அம்மா லைட்டாக நம்ம டேவோட ரூம் எட்டி பார்க்குறாங்க. டே இந்த பிக்சரை பார்த்துட்டு பார்க்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கே சொல்லிட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட்டாக ஆயிடுறாங்களா. இப்போது ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணல, டேரெக்டாக மேரேஜ் தான். இந்த வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க, வெட்டிங் இன்விடேஷன் கார்டு சொல்லிட்டு எதுக்குமே வந்து நம்ம ஜிமினும் டேவும் போகவே இல்லை. ஏன்னா அவங்க ஒர்க்கில் தான் பிஸியாக இருக்காங்க. டே சொல்லியிருப்பாரு மேரேஜ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் வரேன் சொல்லியிருப்பாரு. அப்படியே அந்த பக்கம் ஜிமின் தான் அம்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்ல நம்ம ஜிமின் அம்மாவும் சரி ஓகேப்பா சொல்லிடுறாங்க. இப்போது ஃபைனல் அன்றைக்கி மேரேஜ் டே தான்டா, இங்கே எல்லாருமே இருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் நம்ம சொல்லி பார்க்குறாங்க. ஃபைனலாக நம்ம டேக்கு ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்களா கிடச்சிட்டாங்களா சொல்கிறாங்க. இந்த பையன் ஃபோட்டோ கூட காமிக்க மாட்டேன்ட்டானே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே நின்றுருக்காருன்னு ஜிம்னு வரல ஸ்டேஜுக்கு, அதனால சரி ஓகே நம்ம எல்லோரும் பார்க்கலாம் சொல்கிறாங்க. எத்தனை பேரை கேன்சல் பண்ணியிருப்பான், அப்படி யார் சூஸ் பண்ணிப்பான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம யோனிச்சு தான் பார்க்குறாங்க. டே எனக்கு பொறாமல் இருக்கிறவனை பார்த்தா சொல்கிறாங்க, ஏன்டா அப்படி கேட்குறாங்க, பின்ன நமக்கு ரஷ்யா நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நல்லா ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ யோனிச்சு ஜிமின் அப்பா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் கூட்டிகிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் நம்ம ஜிம்மில் பார்க்க தான் எக்ஸைட்டாக இருந்திருப்பாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மில் ஃபேஸ் ரிவீல் ஆகுது. ரொம்ப அழகாக அப்படியே ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, ஏன்னா அங்கேருந்து வருவாங்க. என்ட்ரன்ஸ் வந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, வாவ் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கே சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இப்போது ஒயின் பார்க்குறா. ஜங்கு ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்கா. ஏய் ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்னடி சொல்கிறாங்க, ஏன்டா அங்கேயே பார்த்துட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லடி சொல்லிட்டு ஒரு நல்லா குறுக்குறுன்னு பார்க்குறாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒரு வேளை நான் எங்கன்னா பார்த்துருப்பேனா சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூட செம ஃபிகர் தான் அவர் சொல்கிற நம்ம ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒயின் தான் ஜங்கோட ஹெட்டில் ஒரு அடி வைக்கிறேன், ஏன்டி அப்படி சொல்கிறாங்க. நீ மனசில் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது சொல்கிறாங்க. ஏய் ஓப்பனாக சொல்கிறது தப்பாடி சொல்கிறாங்க. அதை என்கிட்ட சொல்லி பார்ப்போம் சொல்கிறாங்க. நான் பக்கத்தில் வச்சுட்டு என்ன சொல்லி யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு சரி விட்டு சொல்லிட்டு அவர் நின்றுருக்காரு. இப்போ ஒரு குழந்தை சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ நீ எதுக்குமா சிரிக்கிறா சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. டாடா எதுக்கு அம்மா அடிக்கடி உங்களை அடிக்கிறாங்க சொல்கிறாங்க. அவளுக்கு பைத்தியம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜிம்மில் தானே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜின்னு நம்ம சுகா ஜெகப்பெல்லாம் பார்க்குறாங்க. வாவ் சூப்பராக இருக்கு நல்லா சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்காண்டா சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்து டேக் பண்ணி கேட்குறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மு டேவும் பார்க்கவே இல்லை, அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க, ரொம்ப ஷை ஆகிறோம் அந்த பையன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, செம கியூட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு தான் நம்ம நம்ஜனை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ இவன் வந்து உன்னோட ஐடியல் டைப் தானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ஜன் சொல்லிட்டு அப்படி கேஷ் இருக்காங்க. கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான் பாரு எனக்கு சொல்லிட்டு அவர் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக எங்கள் மேரேஜுமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம டேத்தை கேட்குறாங்க, கிம்டா எங்க நீ பார்ச்சிமணி திருமணம் செய்யறதுல சம்மமானு கேட்குறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்லிட்டே சொல்லிடுறாங்க. அப்படியே ஜிம்மிக்கிட்ட பார்ச்சிமனா நீ கிம்டா எங்க திருமணம் செய்யறதுல சம்மந்தமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினா சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் டே கையில் போடுறாங்க. ஜிம்மோட ஹேண்டில் போடுறாங்க. அப்போ கூட ஜிம்மின் டேவோட ஃபேஸை பார்க்க முடியுன்றாரு. டேவை பார்க்குறாங்க. சரி ஓகே எவ்வளோ நேரம் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்மோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜிம்மோட இப்போ அப்படியே ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவர் ஃபோன் கிட்ட கிஸ் பண்ணிட்டு பின்னாடி பேக் வந்துடுறாங்க. இப்போ 2 பேருமே மேரேஜ் ஓவர் ஆயிடுச்சு சொல்லிட்டு கீழே வந்துட்டு பேரண்ட்ஸ் பிளஸிங்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்களா. இப்போ அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் ஜிம்மில் ஹக் பண்ணி அழறாங்க. அம்மா நீங்கள் ஆசைப்பட்டவன மேரேஜ் பண்ணிட்டேனம்மா, அப்புறம் எதுக்குமா அழறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பியாக சொல்கிறாங்க. அங்கே பாரு இந்த பையன் கண்டிப்பாக உன்னால பார்த்துப்பாங்க நம்பிக்கை இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் இவங்களாம் அவங்க அப்பா மட்டும் பேசுகிறாங்க. அப்படியே முடிஞ்சலாம் விஷ் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் மட்டும் அவங்க அப்பா மட்டும் பிளஸிங்ஸை வாங்கிட்டு நம்ம ஜிம்மினோட அப்பா மாட்டேயோட சென்ட் அப் பண்ணுறாங்க ஒரு காரில். இவங்களுக்கு தனி ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அதனால் இப்போ ஜிம்மின் டேவும் காரில் உட்காராங்க. ஜிம்மின் டேவை பார்க்க இப்போ டேவும் சரி ஓகே சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்காங்கடா. ஃபைனலாக ஒரு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு நம்ம டே தான் ஜிம் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு 2 பேர் லக்கேஜ் எடுத்து வந்துருக்காங்க. இப்போ ஜிம்மின் டேவும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீடு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ
நம்மகிட்டே தான் உள்ள வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்க்குறாங்க, வீடு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, வீடு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்போ நான் சொல்லி கேட்குறேங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது அது சொல்கிறாங்க. இப்போ நான் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் தாண்டே பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்லவா வேணும்னு சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அழகாக இருக்கேனா, ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே உங்களோட ஸ்மெல் பண்ணுறாங்க, நீ அதை விட அழகாக இருக்க சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே சொல்கிறாங்க. சரி இவ்வளோ டேஸில் என்கிட்ட பேசணும் தோணவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே தோணவே இல்லையான்னு கேட்குறாங்க. நான் நினச்சேன் என்னோடய அம்மா நம்பர் கொடுத்தாங்க தானே அம்மா கிட்ட சொல்கிறாங்க. நம்பர் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு கான்டாக்ட் பண்ணவே இல்லை சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமா, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் டேவும் போகிறாங்க. எல்லாரும் போயிட்டு அவங்க தனித்தனியாக அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கீழே வராங்க. டே தான் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் சோஃபாவில் உட்காராங்க. இப்போ டேவும் உட்காராங்க. 2 பேரும் உட்காந்து இப்போ டே தான் சொல்கிறாங்க. சொல்லு ஏன் இவ்வளோ டேஸ் என்கிட்ட பேசணும்னு தோணல, இவனோட ஃபேஸை கூட நீ பார்க்க மாட்டேன்ற அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு தானே உண்மையாக சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சனால தானே மேரேஜுக்கு ஓகே சொன்னான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் என்கிட்ட பேசவில்லை, இப்போ வரைக்கும் என்னோட ஃபேஸை நீ பார்த்து பேச மாட்டேன், என்னோட ஃபேஸை பாருன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மிட்டேவோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜிம்மோட ஃபேஸ் அவ்வளோ பிங்கிஷாக அவ்வளோ ப்ரெஷஸாக இருக்குது ஒரு மாதிரி. டே பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களால் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் உங்களை எனக்கு தூரத்துலேருந்து பார்த்து பழகிடுச்சா, பக்கத்தில் பார்க்கறதுக்கு என்னால் ஃபேஸ் பண்ண முடியல உங்களை சொல்லி ஜிம் ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. தூரத்துலேருந்து பார்த்தியா என்ன சொல்கிறான்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆக்சுவலாக நீங்கள் என்னடா சொல்கிறாங்க, நான் உன்னோட சொல்கிறாங்க க்ரஷ் அப்படி சொல்கிறாங்க. இப்போது கேட்க ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற கேட்குறாங்க. ஆமாட்டே எங்கள் சீனியர் நீங்கள் என்னோட க்ரஷ்ஷை சொல்கிறாங்க. சீனியராக சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின் என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி நேம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே தானே படிச்சிங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. நானும் அதே யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன், அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. நான் அந்த டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் என்னோட சீனியர், நான் உங்களோட ஜூனியர், ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை நல்லா தெரியும் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ அங்கேயா படித்தா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே தான் படித்தேன், 1 இயர் நான் உங்கள் ஃப்ரெண்டை சுற்றிட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் மட்டும் இல்லை, நம்ம காலேஜும் அந்த யூனிவர்சிட்டியும் உங்கள்கிட்ட சுற்றிட்டு இருந்துச்சு, அதில் ஒரு பையன் நானும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்ருக்கு. ஆமாம் நீங்கள் வந்து ஃபுட்பால் மேட்ச் விளையாடுவீங்களா, ரொம்ப அழகாக இருப்பீங்க, நான் உங்களை தூரத்துலேருந்து பார்த்துட்ருப்போம் அவ்வளோதான், எங்கள் டிபார்ட்மெண்ட் பசங்க தான் உங்களுடைய ரைவலாக இருந்தாங்க, நீங்களும் அவங்களும் ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணுவீங்க, நான் உங்களுக்காக தான் கை தட்டுவேன் சார் ஜிமின் சொல்கிறாங்க. கேட்குற மாதிரியா இருக்குது, நீ உண்மையாக சொல்கிறேன்ருக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை, ஈவன் என்னோட கிளாஸ்மேட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் தான் க்ரஷ், எல்லாருக்குமே நாங்கள் போட்டி போட்டுப்போம், நாங்கள் வந்துட்டு கிளாஸ்லாம் ஃபைட் பண்ணுவோம், எங்கள் என்னோட க்ரஷ் உன்னோட க்ரஷ்ஷை சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டேக் ஒரு மாதிரி கப்பிட்டே இப்படி முகத்தை கை வைக்கிறாங்க. உண்மையாக சொல்லிட்டு அவருக்கு நம்பவே முடியல. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் நான் அவ்வளோ பேர் உங்கள்கிட்ட சுற்றுவாங்களா, ஒரு அக்கா கூட உங்கள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணாங்க, ஒரு அண்ணா சொல்லி நிறைய பேர் கன்ஃபர்ஸ் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் தான் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களா, அப்போல்லாம் நாங்கள் நினைப்போம் பின்னா நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் கிடைக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயமா என்ன சொல்லிட்டு எங்களுக்குலாம் நீங்கள் ஒரு க்ரஷ்ஷாகவே இருந்தீங்க, ஒரு ட்ரீமாகவே மட்டுமே இருப்பீங்க அவ்வளோதான், அதை தாண்டி அவங்க பக்கத்தில் வரக்கூடாது இல்லை, நமக்கு பிடிச்ச க்ரஷ்ஷாக சைட் அடிக்கலாம், பார்க்கலாம், ரசிக்கலாம், அவ்வளோதான், அதை தாண்டி ஆசைப்படக்கூடாது இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது, தன்னோட ஒய்ஃபு தன்னோட க்ரஷ்ஷாக நம்ம தான் அவனுக்கு க்ரஷ்ஷாக சொல்லிட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு எனக்கு தோணும், உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தோணும். சம்டைம்ஸ் வந்துட்டு இல்லை தப்புன்னு தோணும். மேபி நம்மளுக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் உங்களை மாதிரி இல்லைனாக்கா அப்புறம் நம்ம எதிர்பார்ப்பு எல்லாம் ஒரு மாதிரி போயிடும் இல்லையா, அப்போ லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும், ஹார்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்பலாம், இருக்கு யோசிக்கக்கூடாது சொல்லிட்டு. அம்மா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பிளைண்டட் போகணும்னு சொன்னப்போ கூட எனக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரிமெம்பர் ஆனீங்க சொல்கிறாங்க. என்னென்னு உங்களோட ஞாபகம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அம்மா ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு தான் பிளைண்டட் பார்க்க வந்தேன். வந்து பார்த்தா நீங்கள் எனக்கு என்ன பேச தோணும் சொல்லுங்கள், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னா கூட நான் பேசியிருப்பேன், ஹாய் கூட சொல்லிவிடுவேன், என்னோட க்ரஷ்ஷையும் கிளம்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, எனக்கு எப்படி இருக்கும், என்னால் பேச முடியும் தெரியுமா, ஹார்ட் பீட் எவ்வளோ ரைஸ்டாக பண்ணி தெரியுமா சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. பார்க்குங்க அப்படியா சொல்லிட்டு ஜிமின் கொஞ்சம் க்ளோஸாக வரேங்க. ஜிமின் அப்படி ஸ்டில் இப்போ வரைக்கும் டேவோட ஐஸை பார்த்து அவர் பேசவே இல்லை, அவர் வந்து ஐ கான்டாக்ட் வச்சுக்கவே இல்லை, அப்படி வந்து ஹெட்டை டவுன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் க்ளோஸாக வந்து உட்காராங்க. அப்படியா என்னை பார்த்ததும் ஹார்ட் பீட் ரைஸ்டப் பண்ணிச்சா சொல்கிறாங்க. ஆமாம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களை ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன், நீங்கள் காலேஜோட கிராஜுவேட் அன்னைக்கு எல்லாரும் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு தான் ஒரு மாதிரி இன்னும் கஷ்டமாக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ் நீங்கள் படிச்சிருக்க கூடாதா, இன்னும் கொஞ்சம் டேஸ் உங்களை பார்த்துருக்க கூடாதான்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்கு அன்றைக்கோட காலேஜ் முடிச்சா நீங்கள் கிராஜுவேட் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக, அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம், நீங்களும் உங்கள் கேங்கோட ரொம்ப கெத்தாக இருப்பீங்களா, நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணவே இல்லை, நீங்கள் எப்போ சிங்கிளாக வந்துட்டு போயிட்டீங்க, அப்புறம் நினச்சேன் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெட்டர் பர்சனை மேரேஜ் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பார்த்தோம், எங்கள் கிளாஸ்மேட்டே என்னோட கிளாஸ்மேட்டில் எல்லாருமே உங்களோட க்ரஷ் தான் அப்படி சொல்லிட்டு
நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, டேய் எப்படி பார்த்துட்டே தான் இருக்காங்க. சாருக்கு ஒரு டைம் கூட வந்து என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா சொல்கிறாங்க. அது எப்படி நான் சொல்ல முடியும்? பார்க்குற எல்லாரும் உங்களை ஆசைப்பட்டா அது எப்படி? நாங்கள் ஆசைப்படல, அதுக்காக வந்துட்டு உங்கள்ட்ட வந்து சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தா நம்ம காலேஜ் வந்து சொல்லணும், நீங்கள் யாரை அக்செப்ட் பண்ணிப்பீங்க? உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, உங்களோட ஓன் ஃபீலிங்ஸுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. நம்ம க்ரஷ்ஷோ நம்ம ஐடலோ அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க முடியும். நம்ம பிடிக்குன்றதுக்காகலாம் நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணுறதோ அவங்க பின்னாடி போகிறதோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது தப்பு இல்லையா? ஜிம்னு சொல்கிறாங்க, டே ஃப்ளாட் ஆகிட்டாங்க அவ்வளோதான். ஜிமின் பார்க்குறாங்க, டே ஜிமின் தான் சொல்லி முடிச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்னை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் நீங்கள் மேரேஜுக்கு ஓகே சொன்னதும் அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல சொல்கிறாங்க. ஏன் அப்படியே கேட்குறாங்க? அது உண்மைன்னு சொல்லிட்டு எப்படி நம்ப முடியும்? நீங்களே சொல்லுங்கள். நம்மளோட க்ரஷ் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் போது, அது மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு தெரியும் போது எப்படி இருக்கும்? நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, உங்கள் பிக்சர் பார்த்துட்டே இருந்தா சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, நம்பவே முடியல ஜிமின் சொல்கிறதெல்லாம். அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், நான் ஹாப்பினஸ்லாம் என்னால் சொல்லவே முடியல. நான் பாட்டுக்கு அந்த நைட்டு ஃபுல்லாக உங்களோட பிக்சர் தான் பார்த்துட்டு நான் ஜிமின் சொல்கிறாங்க. என் பிக்சர் உன்ட்ட இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஒன் டைம் வந்து ஃபுட்பால் விளையாடும்போது என்னோட மொபைலில் உங்களை நான் கேப்சர் பண்ணேன். அந்த பிக்சர் என்கிட்ட இருந்துச்சு, அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டேன். அந்த பிக்சர் நான் அடிக்கடி தனியாக இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பேனா, அப்போ தான் வந்துட்டு நான் நீங்கள் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த பிக்சர் தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னால் நம்பவே முடியல, உண்மை நீங்கள் எனக்கு தானா நான் உங்களுக்கு தானா அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு டைம் எடுக்கணும், நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா? நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் மற்றதுக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது அரேஞ்ச்டு மேரேஜ் இல்லை, நீங்களும் ஒரு ஆன்ட்டி ஃபோர்ஸ் பண்ணதால மேரேஜ் பண்ணிட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ கேட்குறாங்க. இல்லை, நான் எப்பவும் யாருக்காகவும் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் ஓகேவா? பிளைண்ட் டேட் வேணால் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு வந்திருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிச்சா மட்டும் தான் ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிப்பேன். எனக்கு ஒன்று பிடிச்சதுனால மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ உனக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா சார் இன்னும் சொல்லி என்னோட ஐஸை பார்க்க மாட்டீங்க, என்னோட ஐ கான்டாக்ட் எப்போ என்கிட்ட வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் நான் உங்களை வந்துட்டு உங்கள்கிட்ட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க? ஆமாம், எனக்கு ஐ கான்டாக்ட் எப்போ என்னை பார்த்து வச்சுக்கிறியோ, என்னை பார்த்து எப்போ என்னோட ஐஸை பார்த்து கிம் ஐ லவ் யூன்னு சொல்கிறியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா? அது வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். சார் தான் என்னை பார்த்து இந்த அளவுக்கு வந்துட்டு புரிஞ்சு வச்சுருக்கீங்க, என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நான் தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா எனக்கு உன்னை பற்றி உண்மை சொல்கிறேன் எதுவும் தெரியாது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அது எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஸோ நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம டே தான் பார்க்குறாங்க. சரி அட்லீஸ்ட் இப்போ என்னோட ஃபேஸை பார்க்கலன்னா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க. வெட்டிங் ஹாலில் தான் என்னை பார்க்கல, இப்போ என்ன பாரு, எனக்கு தானே தானே பாருன்னு சொல்கிறாங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் அப்படியே ஹெட்டை லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம டே கொஞ்சம் கிட்ட போக ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஜிமின் டக்குன்னு போயிட்டு டேவை ஹக் பண்ணிடுறாங்க. டேவோட ஃபர்ஸ்ட் டச் இது இவங்க ரெண்டு பேருக்கும். நம்ம ஜிமின் வந்து டேவை ஹக் பண்ணா டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேவும் அப்படி ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. அந்த ஹக் உங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. டே எப்படி வந்துட்டு ஜிம்மோட ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே ரப் பண்ணுறாங்க. ஜிம் ஐஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே எதுவும் சொல்லணுமா அப்படியே ஜிம் இப்போ போய்ட்டு அட்டாச் பண்ணிட்டு டீப்பாக கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மின் ஐஸை க்ளோஸ் பண்ண வருதான். அப்படியே டேவோட ஷர்ட்டு டைட்டாக கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்போ டேவும் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு கிஸை பிரேக் பண்ணுறாங்க. ஜிம் இப்போ கூட ஐஸை வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம டே தான் சரி ஓகே, இப்போ நீ எப்போ என் கூட ஐ கான்டாக்ட் பண்ணுறியோ அப்போ தான் மற்ற திங்ஸ்லாம் ஓகேவா, அது வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் சரி ஓகே சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நார்மலாக பார்த்து பேசுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எப்படி பேசுவேன், எனக்கு உங்களை பார்க்க வர மாட்டேங்குதே சொல்கிறாங்க. பார்க்க வர மாட்டேங்குதா? ஆமாம், நீங்கள் தூரத்தில் இருந்தால் கூட உங்களை பார்த்துட்டு சைட் அடிச்சிருவேன், ஆனால் பக்கத்தில் இருக்கீங்களா பார்க்கவே முடியல என்னடா சொல்லிட்டு உங்களை ஃபேஸ் பண்ண அப்படி ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. என்னோட ஹார்ட் டைம் வெளில வந்துடும் போல சொல்கிறாங்க. என்னதுக்கு இப்போ டே தான் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட ஹேண்ட் எடுத்து ஜிம்மோட செஸ்ட் கிட்ட வைக்கிறாங்க. பார்த்து ஹார்ட் பீட் அவ்வளோ ரைஸ்ட் ஆகிட்டு இருக்கு. டேவால் நம்ப முடியல. தன்னோட ஒய்ஃப் இவ்வளோ வந்துட்டு இவர் இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி இவ்வளோ க்ரஷ்ஷாக இருந்திருக்காங்க, இந்த அளவுக்கு தன்னை லவ் பண்ணுறாங்க போல சொல்கிறாங்களா. அது நான் இப்போ நான் ஜிம் வந்துட்டு இப்போ டே தான் வந்துட்டு தனக்கு ஃபேன்ஸே வர போகிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் க்ரஷ் வந்து லவ் மாறி இருக்கும். இப்போ நம்ம டேக்கு வந்து ஏன்னா டேக்கு வந்து டே வந்து ஜிம் மேலே ஃபாலோ ஆயிருப்பாங்க. இப்போ இந்த செகண்ட் அவருக்கு அவர் மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் தன்னை நினச்சி ஒரு பர்சன் இந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் பீட் வந்து ரைஸ் அப் ஆகுதான் சொல்லிட்டு அவருக்கு அது ஃபீல் ஆகுது. பட் அவர் அந்த ஹார்ட் பீட் வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் ஜிம் ஷையாக பார்த்துட்டு அந்த ஹேண்டை வந்து எடுத்துகிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே, எவ்வளோ டைம் எடுத்துக்கு ஓகேவா, என்னைக்கு என்னோட ஐஸை பார்த்து கிம் டேயாங் ஐ லவ் யூன்னு சொல்கிறியோ அது வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா, நான் கிஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி ஓகே சொல்கிறாங்க. சரி இப்போ போங்க, இப்போ போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி ஓகே சார் ஜிம் ரேஞ்ச் போயிடுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிஸ் எல்லாமே நம்ம தன்னோட க்ரஷ் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதுவும் தன்னோட பாய் ஃப்ரெண்டோ க்ரஷ் மட்டும் இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் இல்லையா, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம டே தான் வந்துட்டு அவரை நம்ப முடியல தன்னோட லைஃப் வந்து இந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பிடிக்குமோ பிடிக்கான்னு இவர் நினச்சிருப்பார் இல்லையா, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தன்னோட க்ரஷ் அவனுக்கு நம்ம க்ரஷ்ஷாக இருந்திருக்கோம் சொல்லிட்டு அவருக்கு அந்த ஹாப்பினஸை சொல்லவே முடியல. இப்போ
நம்ம டேவும் ஜிம் தானே அந்த டே ஃபுல்லாக அப்படியே அவங்க ஒர்க்கை தான் பார்த்துருப்பாங்க. இப்போ நைட்டு தான் நம்ம ஜிம் டேவில் அம்மா இப்போ தான் கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ரூம் வந்து ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், அவங்களோட பெட்ரூம் வந்து இன்னொரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த ரூம் யூஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மும் டேவும் நைட்டு சாப்பிட முடிச்சிட்டாங்களா? ஜிம்மின் ஸ்டில் தேவையோட ஃபேஸை பார்க்க மாட்டாரு. அங்கே ஃபேஸ் வந்துட்டு அங்கேயும் ரொட்டேட் பண்ணி தான் பேசுகிற, ஐஸ் வந்துட்டு டேரெக்டாக ஐ கான்டாக்ட் வச்சுக்க மாட்டார். இப்போ நம்ம டேவும் சரி ஓகே போகலாமா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் டேவும் அந்த ரூமுக்கு தான் வராங்க. அவங்க ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்துட்டு இப்போ ரூம் ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிட்டு இருக்கும். என்ட்ரு ஆனதுமே டக்குனு பவர் கட் ஆகிடுது. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி பயந்துட்டாங்க. அங்கே பாரு ஒன்றும் பயப்பட சொல்லிட்டாங்க. ஜிம்மன் இப்போ டேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. டேவும் ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. என்ன பவர் கட் ஆயிருக்கு சொல்லிட்டு கீழே வராங்க. வந்து பார்த்தாக்கா அவங்களோட ஏரியா ஃபுல்லாகவே பவர் கட் ஆகிடுச்சு. டேக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பவர் கட் ஆகிடுச்சு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பவர் கட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணலாம் உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மும் டேவும் வெளில வந்துட்டாங்க. வெளில சும்மா அந்த ஃப்ளோரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அது எப்படின்னா அந்த அவங்க ரூம் வந்து மேலே இருந்திருக்கும். அந்த ரூமில் தான் பவர் ரூம் கட் ஆகிடுச்சு. சரி வெளில வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. கீழே ஸ்டெப்பில் கூட இறங்கல. அப்படியே வந்துட்டு நம்ம டேவும் ஜிம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. பவரே வரல. இப்போ ½ hour ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்வெட் ஆகுது 2 பேருக்குமே வந்துட்டு. ஃபேனு ஏசி எதுவுமே இல்லாதனால பார்க்குறாங்க. ஸ்வெட் ஆகுதா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது தான் அவங்க மொபைல் டார்ச் ஆன் பண்ணுறாங்க. வா டெரஸ்ல கொஞ்சம் போய் நிற்கலாம்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம் டேவும் மேலே போகிறாங்கடா. மேலே போய் பார்த்தாக்கா எல்லாருமே அவங்க வீட்டோட டெரஸ்ல வந்து நின்றுருக்காங்க. இப்போ பவர் கட் ஆனதுல ஜிம்மும் வந்து டேவும் உட்காந்துருக்காங்க. பார்த்தா இப்போ கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் சில்லு காத்தடிக்குது. சேம் டைம் அங்கே மஸ்கிட்டோ வேறு நிறைய வந்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இன்னும் மஸ்கிட்டோ இருக்க சொல்கிறாங்க. இப்போ டேவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கரண்ட் வந்துட்டு உள்ளே போயிடலாம் சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளே இருந்தால் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நம்மளால வந்துட்டு ப்ரீத் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம் நின்றுருக்காங்கடா. இப்போ வந்து நைட் டைம்ல ஜிம் டேவோட ஐஸை பார்க்குறேன். எப்படி டேவை பார்க்குறாங்க. ஆனால் ஐ கான்டாக்ட் வந்து டேரெக்டாக வரல. ஏன்னா கொஞ்சம் நைட் டைம் தானே, அவருக்கும் இவரை பார்க்குறது வந்து தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. டேவை நைட்டில் கூட அவ்வளோ அழகாக இருக்காரு. இந்த நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு. செம்ம அழகாக ஒரு நாள் க்ளோவிங்கே தெரியாது அவர் கண்ணுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் டேவை பார்க்குறப்போ அப்போ ஜிம்மில் பார்க்குறப்போ ஜிம் வந்து ஐஸ் வந்து கீழே டவுன் பண்ணிடுவாங்க. இப்போ டே பார்க்காத நேரத்தில் அவர் பார்ப்பாரு. நம்ம ஜிம் டே வந்து வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு கருத்துக்கு மேலே அவங்க 2 பேர் நின்று காலை வலிக்குது. ஜிம் உட்காரலாம் மாட்டே சொல்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிம் டே உட்காந்துடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கரண்ட்டே வராது போல சொல்கிறாங்க. இப்போ டே உங்கள் பக்கத்தில் யாருமே உங்களுக்கு தெரியாது, இல்லை நியூ ஹோம் நியூவாக தானே இருப்பாங்க எல்லாருமே பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ்லாம். அதனால் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளோ பவர் வராது போல சொல்கிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் பேசாமல் இங்கே தூங்கிடுவோமா சொல்கிறாங்க. இங்கே வா சொல்கிறாங்க. நான் கீழே போயிட்டு அந்த மேட்ரஸ் எடுத்துகிட்டு வர வாசு கேட்குறாங்க. இப்போ டேப்பாக தனியாக போயிட்டு வா சொல்கிறாங்க. நான் போயிடுவான் சொல்லிட்டு மொபைல் ஆன் பண்ணிவிட்டு அவர் போகிற அடிச்சுட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. ஜிமின் போய்ட்டு ஒரு மேட்ரஸ் எடுத்துக்கிறாங்க. கையில் ஒரு சின்னதாக ஒரு விசிறி மாதிரி எடுத்துக்கிறாங்க. டேப்பாக என்ன சொல்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு விசிறிக்கலாம்னு சொல்கிறாங்க. அச்சோ அப்படிலாம் இல்லை, விசிறா ஹேண்டில் வலிக்கணும், வெயிட் பண்ண கரண்ட் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் பார்த்து அங்கே படுக்கிறாங்க அவங்களோட டெரஸில். இப்போ நம்ம ஜிமினும் இந்த மேட்ரஸ் உரிச்சு போட்டுருக்காங்க. டே வாங்க இதில் உட்காருங்க சொல்கிறாங்க. டே வந்து உட்காந்துக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம் சொல்லிட்டு ஒரு வாட்டர் கேன் சைடில் வைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் அட்டே தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு டே சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேவும் வந்து ஒரு மாதிரி இருக்கே சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. அப்புறம் திங்க் பண்ணாதீங்க, இதெல்லாம் எங்கன்னா ப்ராப்ளமாக இருந்திருக்கும் பவர், அதனால் ஆஃப் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. நம்ம சேஃப்டிக்காக கூட இருக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜிம்மில் வெயிட் பண்ணுறாங்க. டேக்கு நல்லா தூக்கம் வருது. ஜிம்மின் டேவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. டே ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்குறாரு. ஆனால் ஒரு மாதிரி மஸ்கிட்டோ வந்து கடிக்கிறதும் அந்த ஒரு மாதிரி லைட்டாக வேர்க்கிறதும் ஒரு மாதிரி அவருக்கு இருக்குது. காற்றுமே இப்போ அப்படியே கொஞ்சம் டவுனாக காற்றுமே அடிக்க மாட்டேங்குது. ஜிம்முக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. சரிட்டு இந்த ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க, அந்த விசிறுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. பாரு ஜிம் அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா, நீங்கள் ரிலாக்ஸாக ஜிம் சொல்கிறாங்க. இல்லை என்ன கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்லிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் தூக்கம் வருது. இப்போ அவருக்கு அப்படியே சொட்டும் ஆகுது. அங்கே மஸ்கிட்டோ கடிக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தூங்கவும் நம்ம ஜிம்மில் அப்படியே விசிற ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. விசிற ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம டே நல்லா தூங்கவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜிமின் டேவை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு வீசிக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டே அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் தான் நல்ல வேலை டேவாக தூங்கட்டும் சொல்லிட்டு ஜிமின் தாண்டா அந்த மஸ்கிட்டோ ஏதோ ஒரு கடிச்சு கூட சொல்லிட்டு அவர் பாட்டு கடை விசிறி விட்டுட்டு இருக்காங்க. டே பார்த்தா நல்லா தூங்கிட்டாரு ஜிமின். அப்புறம் உட்காந்து பொசிஷன்லேயே வந்துட்டு அப்புறம் அந்த வாலில் சாஞ்சிக்கிறாங்க. அந்த ஒரு ஹாஃப் வால் தானே இருக்கும் டெரஸில், அந்த வாலில் சாஞ்சிக்கிட்டு அந்த ஓரமாக தான் அவங்க பெட்டை போட்டிருப்பாங்க. இப்போ அப்படியே வந்து அவர் விசிறிலேருந்து இப்போ டேயோட ஃபேஸ்க்கு நேரம் டே அப்படியே தூங்கிட்டாங்க. ஜிமின் ரொம்ப நேரமாக வீசி அவருமே டயர்ட் ஆகிட்டு அப்படியே அந்த ஹேண்டில் அந்த விசிறியோட அப்படியே சாஞ்சி தூங்கிறாரு. படுக்கவே இல்லை அவர். டே மட்டும் தான் படுத்து தூங்கியிருப்பாங்க. இப்போது டைம் ஒரு 5:50 இருக்கும்டா. இப்போ தான் நம்ம டேக்கு லைட்டாக ஒரு நாய்ஸ் சவுண்டு கேட்டுருக்கு. அங்கங்கே அந்த பேர்ட்ஸ்லாம் கத்தும் இல்லையா, அவங்க அந்த சவுண்ட் கேட்குது. இப்போ டே சவுண்ட் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டே நல்லா தூங்கி வச்சுருந்துருக்காங்க. ஜிமின் பார்த்தாக்கா அவர் அப்படியே சாஞ்சிட்டு இருக்காரு. அந்த கையில் இருந்து சேர்ந்துருக்கு. இப்போ டே நினச்சி பார்க்க நைட் அவருக்கு வந்து நல்லா ஃபீல் ஆயிருக்கும் அந்த காற்று அவர் மேலே வரதெல்லாம். அப்படி பார்க்குறாங்க. அப்படின்னா நைட்டு ஃப்ரெண்டு விசிறிட்டே இருந்தேன் சொல்கிறேன். டே ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே சாஞ்சிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ ஏன் இப்படி இருக்கா சொல்லிட்டே நினைக்கிறாங்க. ஒரு அரேஞ்சு மேரேஜ் அதுவும் நீ என்னோட க்ரஷ் அதனால தான் அப்படி இருக்கியா, இல்லை அதான் நான் உனக்கு க்ரஷ் அதனால அப்படி இருக்கியா, இல்லைனாக்கா இப்போ நேச்சுரலாக இப்படி தான் இருப்பியா சொல்லிட்டே பார்க்குறாங்க. ஹேண்டு வலிச்சிருக்காங்க.
இருக்குமே சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்டில் நம்ம ஜிம்மோட ஹேண்டில் அந்த விசிறி வந்து இருக்குது. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உண்மையாகவே உன் லவ்வுக்கு நான் டிசர்வா என்ன சொல்கிறேன் டே பார்க்குறாங்க. நான் கூட இப்படி யோசிக்கவே இல்லை, நீ என்னோட சின்ன பையன், நீ பாட்டுக்கு இப்படி பண்ணியிருக்க, நான் பாட்டு இப்படி தூங்கியிருக்கேன், நம்ம சாரி சொல்லிட்டு ஜிமின் டேவை பார்க்குறாங்க. ஜிமின் டே அழகாக ஜிமின் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டே தான் சரி ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தாக்கா அங்கங்கே வந்துட்டு லைட் ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுது. ஸோ பவர் வந்துச்சு போல சொல்லிட்டு டேவும் அப்படியே ஜிம்மன் டிஸ்டர்ப் பண்ணாமல் தூக்குறாங்க. ஜிம்மன் அப்படி அழகாக லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த ரூம் பார்க்குறாங்க. அந்த ரூம் டைரெக்ட்லி அந்த ரூம் வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே இன்னொரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த ரூமில் வந்துட்டு அப்படி படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மன் படுத்துறாங்க. ஜிம்மன் நேரம் நைட் ஃபுல்லாக தூங்கி இருக்க மாட்டார், விடிய ஒரு வீசி விட்டுருப்பாரு. இப்போ நம்ம டே தான் அப்படியே ஏசியெல்லாம் ஆன் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மன் அப்படியே அழகாக தூங்குறாங்க. அப்படியே எதுவும் சில மேலே உள்ள மேட்ரஸாக கீழே எடுத்து வந்து வச்சுட்டு அந்த பக்கத்து ரூமில் பார்க்குறாங்க. பார்த்தா ரூம்லாம் டைரெக்டாக அதெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு டே போட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒர்க் இருக்கு, நீங்கள் பாருண்டா ஜிம் டே பார்க்குறாங்க. சரி ஃபர்ஸ்ட் டைவே சொல்லிட்டு ஜிம்மில் வந்துட்டு அப்படி விட்டு போகிறமே சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எழுதி வைக்கிறாங்க. ஜிம்மில் அந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறேன், ஓகே எனக்கு ஃபுட்டெல்லாம் எதுவும் வேண்டாம், ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன், நீ பொறுமையாக ரிலாக்ஸாக எழுந்திரிச்சிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கோயிலாம் ஆர்டர் பண்ணுறேன்னு எனக்கு கால் பண்ண சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்போ போயிடுறாரு. எப்படியோ பார்க்குறாங்க. போகும்போது ஜிம்மில் 4 கிலோ டெஸ்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் கமிங் டு மை லைஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் டே பாட்டுக்கு அவ்வளோ ஹாப்பியாக போகிறாங்க. ஏன்னா சின்ன கொஞ்சம் அப்செட்டாக இருக்கு, என்னன்னா அவன் தூங்காமல் நமக்கு எதாவது பண்ணியிருக்கான், நம்ம வந்து பார்க்காம போயிட்டு சொல்லிட்டு அவருக்கு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அப்படி கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் வந்துட்டு ஆஃபீஸ் வர எங்கெல்லாம் பார்க்குறாங்க. டே என்ன சொல்லி கேட்குறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க, ஆஃபீஸ் வந்திருக்கா சொல்கிறாங்க, வேற என்ன ஹேங் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. நேற்று மேரேஜாக சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு மட்டும் எதுவும் யோசிச்சிட்டே இருக்காங்க. இப்போது என்ன டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நேற்றுலேருந்து உனக்கு மேரேஜ் ஆனது எதுவும் யோசிச்சிட்டே இருக்கான் சொல்கிறாங்க. யோசிச்சிட்டே இருக்கா நான் என்ன ஜங்கா சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது ஜங்கா இல்லைடா ஜங்க் தான் டே, நான் அந்த பையனை எங்கேயும் பார்த்துருக்கேன்டா சொல்கிறாங்க. எந்த பையனை சொல்கிறாங்க, அதுவும் ஒய்ஃபு சொல்கிறாங்க. ஜிம்னியா கேட்குறாங்க. ஜிம்னி எங்கேயும் பார்த்துருக்கேன்டா, எங்கேயும் பார்த்த முகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. அவனுக்கு எனக்கு க்ரஷ்ஷாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, சும்மா அடிச்சு விடா சொல்கிறாங்க. அடிச்சுலாம் இல்லை, அவன் நம்ம காலேஜ் தான் படிச்சான்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற டே சொல்கிறாங்க. நம்ம காலேஜ் தான் அவன் படிச்சிருக்கான், நம்மளோட ஜூனியர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது, வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. டே உண்மையாக சொல்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன் ஓகேவா. அவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து பண்ண, அதாவது நம்ம காலேஜ் சேர்ந்தவன் தான், வேறு டிபார்ட்மெண்ட் ஓகேவா. அவனுக்கு எனக்கு க்ரஷ்ஷாக அப்படி டே சொல்கிறாங்க. டே சொல்லும்போது டே ஃபஸ்ட்டு ஒரு ஷைனஸ் இருக்குது. டே நீயே ஷை ஆகுற சொல்லிட்டு நம்ம ஜோக் கேட்குறாங்க. ஆமாம் உண்மையாக என்னோட க்ரஷ்ஷாக, அவனுக்கு தான் க்ரஷ்ஷாமா. அது மட்டும் இல்லாமல் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம டே உன்னை அந்தெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு நைட்டு பவர் கட் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. ஆமாம் டே அப்போ நம்ம உன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்ல, இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க வந்திருக்காமே சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் தானே இருக்குது சொல்கிறாங்க. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குமா சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் எப்படி அதெல்லாம் யோசிக்க கூடல, பவர் வந்துடும் சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் பக்கத்து நெய்பர்ஸ்லாம் கூட அவங்க டெரஸில் தான் இருந்தாங்க, எல்லாருமே அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். சரி பவர் வந்தால் கீழே போயிடலாம் சொல்லிட்டு பார்த்தா நான் தூங்கிட்டேன். அவன் நைட்டு ஃபுல்லாக எனக்கு விசிறிக்கான்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. வா யுவர் சோ லக்கி டே சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்த்து மறைக்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க உண்மையை சொல்லு, உனக்கு மட்டும் அந்த மாதிரி ஆகிட்டா நான் தானே உனக்கு விசிரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. இப்போ சின்ன அதெல்லாம் உண்மை தான் சொல்கிறாங்க. உண்மையாகவே உனக்கு நீ ரொம்ப லக்கி டே, இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணதுக்கு உனக்கு ஒரு அழகான ஒய்ஃப்டா சொல்கிறாங்க. அழகும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி, வேறு லெவல்டா நீ அப்போ சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்கலாம் எனக்கு கில்ட்டியாக இருக்குது ஹேங் சொல்கிறாங்க. கில்ட்டியாக இருக்க எதுக்கு சொல்கிறாங்க. அவன் என்னோட சின்ன பையன், ஆனால் பாருங்கள் எனக்கு நைட்டு ஃபுல்லாக விசிறி விட்டுருக்கான், தூங்கவே தெரியுமா, விடிய கிளம்பி தூங்கியிருப்பான் போல சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சொல்கிறாங்க. அப்போ இப்போ ஃபுட்டெல்லாம் சொல்கிறாங்க. எதுவும் சாப்பிடவும் இல்லை, நான் டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை, ஜிம்மின் எடுத்து கூட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. சரிடா லீவ் எடுத்துக்கலாம்ல. இல்லை இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக சொல்கிறாங்க. டே ஒர்க் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க் இம்பார்ட்டன்ட் தான், நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் அவன் என்கிட்ட பேசவே ஒரு மாதிரி ஷை ஆகுறான், ஃபேஸை பார்த்து பேச மாட்டான்னு சொல்லிட்டாங்க. டே அவன் அந்தளவுக்கு லவ் பண்ணுறா போல சொல்லிட்டாங்க. அவன் அப்படி தான் போல, ஏன்னா இது வரைக்கும் க்ரஷ்ஷாக நினச்சிருப்பான். இப்போ வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் போல சொல்லிட்டாங்க. அப்போ நீ உனக்கு லவ் வருமா சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி ஃபாலோ ஆகிட்டேன் ஹேங் சொல்லிட்டாங்க. என்னென்னு ஆமாம் என்னைக்கு அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்துணும் அன்றைக்கி நான் ஃபாலோ ஆகிட்டேன். இவன் இதெல்லாம் நான் அவன்கிட்ட சொல்ல சொல்லிட்டாங்க. என்னென்னு ஆமாம் என்னைக்கு அவன்கிட்ட நான் ஐஸை பார்த்து பேசுகிறனோ அன்றைக்கி தானே சொல்லுவேன் அவனுக்கு எனக்கு அவனை எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாவுட்டே நீ வேறு லெவல் சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அப்படி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீ சாப்பிடல எனக்கு பசங்களை ஏங்க சொல்கிறாங்க. சாருக்கு அந்த ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரிட்டு டே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கடா. இப்போ நம்ம அப்படியே வீட்டில் பார்க்கலாம். ஜிமின் தான்டா, ஏன்னா ஜிமின் வந்து லீவ் கொடுத்துருக்காரு, லீவ் போட்டிருக்காரு ஆஃபீஸ்க்கு 1 வீக் வந்துட்டு மேரேஜ்லேருந்து 1 வீக் அவர் லீவ் எடுத்திருக்காரு. அந்த ரீசனால அவருக்கு வந்து லீவ் தானே சொல்லிட்டு அவர் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமினோட ஃபோனுக்கு ரிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஐஸ் ஓப்பன் பார்த்தா நம்ம ஜிம் பண்ணுறாங்க. ஜிமின் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லிட்டாங்க. ஜிமின் தாங்க குட் மார்னிங் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜிம்னி போய் நினச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் அச்சோ அம்மா டைம் சொல்கிறாங்க. டைம் அப்பா டைம் ஒரு 11 o'clock சொல்கிறாங்க. 11 o'clock என்னம்மா சொல்லிட்டு ஆமாப்பா டைம் 11 o'clock இருக்கும். என்ன ரொம்ப நேரம் தூங்கிட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் அம்மா வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அம்மா நான் தூங்கிட்டேம்மா, ஒரு ஏஞ்சி போயிட்டாரோ ஸோ ஜிம் தேடி பார்க்குறோம், பக்கத்தில் தேவை வைக்கணும். அம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் அப்புறம் கூப்பிட்றேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகேப்பா சொல்லி ஜிம்மில் நம்ம ஃபோன் கட் பண்ணிடுறாங்க.
இந்த பக்கம் ஜிமின் தான் டே அப்படி கூப்பிட்றாங்க. பார்த்தா வீட்டு டே இல்லை, எங்கே போயிட்டாங்க சொல்லவே இல்லை சொல்லிட்டு பார்த்தா மேட்ரஸ்லாம் அந்த இடத்துல வந்து கீழே வச்சிருக்காரு. அப்புறம் அந்த ரூம்லாம் வந்துட்டு அந்த இப்பெல்லாம் அந்த இதெல்லாம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களே அதெல்லாம் எடுத்துருக்காரு. என்ன பண்ணியிருக்காங்க டே சொல்லி ஜிமின் தேடி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ரூமில் ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது, அதை எடுத்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே நாங்கள் மாதிரி ஜிமின் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்காரு. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒர்க் இருக்குது ஜிமினா போகிறேன் ஓகேவா, நீ இன்னும் வந்துட்டு வந்துட்டு ஒரி பண்ணிக்காத, நீ ஜஸ்ட்டு தூங்கு ஓகேவா, நீ தூங்குவேன்னு தெரியும், ஐம் சாரி அண்ட் தேங்க்யூ கமிங் ஃபார் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் டே எழுதிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, சாரி எதுக்கு சாரி சார் ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு புரியல சார் ஜிம் டக்குன்னு டேக் கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டேக்கு வந்துட்டு கால் வருது. பார்த்தா நம்ம ஜிம்மில் வந்து டே வந்து ஒய்ஃப்னு சொல்லி சேவ் பண்ணியிருப்பாரு நம்பர். எனக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜிம்மில் அம்மாவும் ஜிம்மில் நம்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கே அவர் வந்து ஜிம்மில் டே அம்மா கொடுத்துருப்பாங்க. நம்ம டே ஒய்ஃப்னு சேவ் பண்ணியிருப்பாரு. உடனே கூட ஜிம்முக்கு கால் பண்ணியிருக்க மாட்டாங்க பிஃபோர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் டேக்கு இப்போ தான் கால் பண்ணுறாங்க. அதுவும் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க காலே பண்ணுறாரு. நம்ம டேக்கு ஒய்ஃப்னு வரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே டே கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ டே அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அந்த வாய்ஸில் ஒரு மாதிரி அந்த கவலைப்படுறது தெரியுது. இப்போது டே பார்க்குறது என்னாச்சு எதுக்கு இவ்வளோ ஒரி பண்ணுறேன், ஒன்றும் இல்லை ஓகேவா கொஞ்சம் ரிலாக்ஸாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் என்ன என்னை அப்படி விட்டுட்டு போயிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அச்சோ சாரி ஓகே ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு சொல்ல டே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஃபுட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கவே இல்லை, அப்புறம் நான் பாட்டு தூங்கிட்டு இருந்திருக்கேன், நீங்கள் பாட்டு போயிட்டீங்க சொல்கிறாங்க. ஃபுட்டே சாப்பிடாம போயிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. இங்கேப்பா இப்போ அங்கே பாரு ஒன்றும் இல்லை ஓகேவா, நீ நைட்டு ஃபுல்லாக நீ ஃபஸ்ட் நீ ஏன் இப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எனக்கு விசிறிக்கிட்டு இருந்தியா கேட்குறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் பின்னா நீங்கள் டயர்டாக தூங்கிட்டு இருக்கீங்க, பாவம் தூக்கம் வருது உங்களுக்கு, எனக்கு டயர்டெல்லாம் இல்லை, அப்புறம் எவ்வளோ ஸ்வெட் ஆகுது மஸ்கிட்டெல்லாம் கடிக்குது, நீங்கள் பாவம் இல்லையா, நீங்கள் எப்படி கஷ்டப்படுறேன்னு எப்படி பார்க்க முடியும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க உனக்கு என்ன அந்தளவுக்கு பிடிக்குமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ என்னோட ஹஸ்பண்ட், நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னா சொல்கிறாங்க. ஆனால் நான் தானே உன்னோட பெரிய பையன், நானும் ஒரு ஹஸ்பண்ட், நீ என்னோட சின்ன பையனோட ஒய்ஃப், நான் தான் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை ஓகேவா, நீங்கள் தான் பார்த்துக்கணும் நான் தான் பார்த்துக்கணும் எதுவுமே இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் பார்த்துக்கலாம் ஒய்ஃப் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கலாம், இதில் போய் என்ன இருக்குது சார் ஜிம் சொல்கிறாங்க. நான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டு தான் உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் சார் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ரிலேட்டடாக இருக்குது, என் ஹஸ்பண்டுக்கு நான் விசாரக்கூடாதா இது தப்பா ஜிம்னு கேட்குறாங்க. டேவால் தான் என்ன சொல்கிறதே தெரியல, அப்படி ஒரு மாதிரி மெல்டட் ஆகிட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்படிங்க சாப்பிடாம போயிட்டீங்க, எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு சாரிலாம் எழுதி வச்சிருக்கீங்க, அப்புறம் தேங்க்ஸ் டு ஃபார் கமிங் டு மை லைஃப்னு போட்டிருக்கீங்க, அப்படி பார்த்தா நான் கூட தேங்க் பண்ணணும், என்னோட க்ரஷ்ஷாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் என்னை இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க கூட இருக்கும்போது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது, அப்போ நான் தேங்க்ஸ் பண்ண வாசல் கேட்குறாங்க. ஜிம் டேக் ஒரு மாதிரி சாரி தேங்க்ஸ் இருக்கக்கூடாதான் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்கக்கா. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே தான் எனக்கு பசிக்கலை சொல்கிறாங்க. பசிக்கலையா சாப்பிடாம இப்படி ஒர்க் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா மதியம் சாப்பிட்டுக்கிறேன், சாரி ஓகேவா டக்குன்னு விட்ட சொல்லாமல் கூட வந்துட்டேன், நீ தூங்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம் நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், எப்படி கேட்க சொல்கிறாங்க. நான் தான் ஒய்ஃபை தூக்கிட்டு வந்தேன், மார்னிங் தான் வந்துருக்க பவர் வந்திருக்கும் போல், அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நீ ரொம்ப டயர்டாக இருந்த நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்திருக்கு, அதுக்காக தான் நீ தூங்கிட்டு வந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் ஓகேவா. அப்புறம் வீட்டில் வந்துட்டு ஃபுட்டு எதுவும் மேக் பண்ணுறதுக்கு திங்ஸ் எதுவும் இல்லை, நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே வீட்டுக்கு வரும், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி தரேன், அதுக்கப்புறம் உனக்கு ஃபுட்டு நான் ஆர்டர் பண்ணுறேன் ஓகேவா, ரிசீவ் பண்ணி சாப்பிட்டுக்கோ, குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெஸ்டட் ஓகேவா, ஒன்றும் இல்லை ஓகேவா, நீ எதுவும் வந்து ஒர்க் பண்ணாத, நான் மதியம் வச்சுலாம் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. மிஸ்ஸு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க. மிஸ்ஸு லாட் சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜஸ்ட் அந்த ஒன் டே தான் அவங்க இருந்திருப்பாங்க, ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கோ ஃபீல் பண்ணியிருப்பார். இப்போது ஜிம் பார்க்குறாங்க. மிஸ்ஸு டூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் அந்த வீக்கில் வந்து எங்கேயும் உன்னை வந்து வெளில கூட்டிகிட்டு போக முடியாது, அதுவும் உனக்கு 1 வீக் இப்போ ஆஃபீஸ் லீவு தானே. ஆமாம் எனக்கு லீவு தான் சொல்கிறாங்க, என்னை கூட்டிகிட்டு போக முடியாது, எனக்கு ஒர்க் இருக்குது, ஆனால் வீக்கெண்ட் நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் சார் ஜிம் சொல்கிறாங்க. பட் இதான் சரி ஓகே நல்லா சாப்பிட்டு தூங்கு ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நினச்சி ஒரி பண்ணதா, நான் ஈவினிங் வந்துடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் நிறைய பேசலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னா சரி ஓகே. நான் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, நான் அம்மாட்ட கூட சரியாக பேசலை, நீங்கள் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னு தெரிஞ்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஒரு 1 செகண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ டே ஃபோன்லேயே ஒரு கிஸ் பண்ணிடுறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரியானது கேட்டதும் ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வந்து ஈவினிங் தரேன் சொல்லிட்டு வச்சிடறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் டேக் இதெல்லாம் ரொம்ப நியூவாக இருக்கா, 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்காங்க, இவர் அங்கே அவர் சொல்லிட்டு. இப்போ ஃபைன் தான் நம்ம ஈவினிங் தான் நம்ம டே வராங்க வீட்டுக்கு. ஜிமினி எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இப்போ கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இருக்குது, அதை அழகாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ டே கரெக்டாக டோர் அவருக்கு இன்னொரு கீ இருக்கும், ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. வரும்போதே ஜிமி தான் வந்துட்டு பார்த்தா க்யூட்டாக அழகாக அந்த திங்ஸ் எல்லாம் பாட்டில் எடுத்து போட்டு வச்சுட்டு இருக்காங்க லைனாக. இப்போ டே வராங்க வந்துட்டு கிட்ட வந்து போய் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு டக்குன்னு ஒரு மாதிரி பயமாயிடுது. இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா என்னாச்சே சொல்கிறாங்க. நான் பயந்துட்டேன் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது பயந்துட்டேன். வந்துட்டிங்களா வந்துட்டேன் சொல்கிறாங்க. என்ன வேணும் காஃபி என்ன போட்டு தரவா சொல்கிறாங்க. நான் காஃபி குடிக்க மாட்டேன், இப்போ எதுக்கு எனக்கு எதுவும் வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. கொஞ்சம் எந்திரியா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் இருக்கிறாங்க. இப்போ டே தான் இந்த ஆசை கொடுக்குறாங்க. ஜிமின் பார்த்தா ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப
அழகான ஃப்ளவர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த ரெட் ரோஸ் தான். ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க, இது ஃபஸ்ட் டைம் பிளைண்ட் டேட் வர அன்றைக்கி அம்மா வாங்கிட்டு போக சொன்னாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி யாரும் வர போகிறாங்க, எப்போ ரிஜெக்ட் தானே பண்ண போகிறோம், பிடிக்குமோ பிடிக்காத சொல்லிட்டு எப்பவும் போல வந்தேனா. ஆனால் அன்னைக்கு உன்னை பார்த்ததுக்கப்புறம் தோணுச்சு, நான் ஏன் அந்த ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வரல சொல்லிட்டு எனக்கு அது ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா எனக்கு பார்த்த செகண்டே உனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஓகேவா, உண்மையில டீப்பாக நான் ஃபாலோ ஆயிருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆயிருக்கேன். பட் அந்த வேர்ட்ஸை நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா, நீ சொல்கிற வரைக்கும் என் ஐஸை பார்க்குற வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ கூட பாரு என் ஐஸை பார்க்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் சொல்லி ஜிம்மிட்ட எட்டே வடிக்கிறாங்க. அப்படி சொல்லி ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப்காக கொடுக்குன்னு தோணுச்சு. பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்லி ஜிம்னோட ஃப்ளவர்ஸ் ஹக் பண்ணுறாங்க. அப்படி சேர்த்து என்ன ஹக் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அந்த ஃப்ளவர்ஸோட சேர்த்து டேவை ஹக் பண்ணுறாங்க. டேவும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. டே ஃபுல்லாக ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படிலாம் பேசுவீங்களா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை காலேஜ் டைமில் உங்களை பார்த்தனா நீங்கள் யாரையும் கண்டுக்க மாட்டீங்க, அப்படியே அந்த மவுத்தை ஒரு லாலிபாப் வச்சுட்டு அப்படி கெத்த ஆட்டிட்டு சுற்றிட்டு இருப்பீங்களா. அப்போ நான் நினச்சேன் டே வேறு மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்குறேன் சொல்கிறாங்க. அது உன்னோட சீனியர் டேங்க இருப்பாங்க, இவங்க உன்னோட ஹஸ்பண்ட் டேங்க. ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுவும் எனக்கு டேன்னு கூப்பிட்றல, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ எங்கள் டயர்டாக இல்லையா, ட்ரெஸ் மாற்ற வேணாம் சொல்கிறாங்க. ட்ரெஸ் மாற்றிருந்தா கொஞ்சம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறியா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிற என்ன ஹெல்ப் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. என் ட்ரெஸ் ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்காது சொல்கிறாங்க. நீ தானே சொன்னேன் நான் உங்களை பார்த்துக்கிறதுக்காக தான் மேட்ச் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டேன், அப்போ எனக்கு பார்த்துக்கணும்ல, அப்போ எனக்கு ட்ரெஸ் அதை சேஞ்ச் பண்ணி விட சொல்கிறாங்க. ஜீவனும் சரி ஓகே சொல்லிட்டு அப்படி மேலே வராங்க. இப்போ நம்ம ஜிமின் நான் டேவோட டையை ரூம் பண்ணுறாங்க. டே எப்படி ஜிம்மில் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமின் டேவோட ஐயை மட்டும் பார்க்காம அப்படியே வந்துட்டு ஒரு ஷர்ட்டை ரூம் பண்ணி விடுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் டேவோட ஒவ்வொரு ஷர்ட் மட்டும் ஓப்பன் பண்ணேன். டே பார்க்குறாங்க. போதும் இதுக்கப்புறம் வேண்டாம், அப்புறம் என்ன பண்ணிவிடுவோம். ஓகேவா, நீ சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. ஜோஸ் ஜிம் தான் ஓடி வந்துட்டாரு. இப்போ ஹாப்பியாக இருக்குது. அப்படி தான் டேஸ் எவ்ரிடே அப்படி அழகாக போயிட்டுருக்கு. இந்த 1 வீக் மே நம்ம டே எவ்ரிடே ஆஃபீஸ் போகிறோம். ஈவினிங் வரும்போது ஜிம்முக்கு ஃப்ளவர்ஸ் சாக்லேட் என்ன வாங்கிட்டு கொடுப்பாரு. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்ரிடே அழகாக மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜிம் 1 வீக் ஆஃப்டர் தான்டா இன்னைக்கு நம்ம ஜிம்முக்கு ஆஃபீஸ் வந்து ரிட்டன் ஓப்பன் ஆகுது, அவருக்கு போகணும். இப்போ நம்ம ஜிம்மில் அப்படியே நர்வஸாக இருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிமின்டா இல்லை டே இப்போ நான் உங்களே ரெடி பண்ணணும், அப்புறம் வந்துட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு ஃபுட்டு மேக் பண்ணணும் எல்லாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜோ பாரு ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ டே தான்டா இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஒய்ஃபி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா, மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். ஓகேவா, ஒன்றும் ஹெவியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான். 2 ஆளுக்கு 2 ப்ரெட்டு, அதுக்கப்புறம் 2 கிளாஸ் மில்க்கு, அப்புறம் 2 பனானாஸ். ஓகேவா, அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம சாப்பிட போகிறதில்ல, ஹெவியாக சாப்பிடவும் கூடாது. அதனால் இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அதை நானே பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது கிச்சனில். வெசல்ஸ்லாம் நைட்டே வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஒன்றும் இல்லை ஓகேவா. நம்ம ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணி மீல்ஸ்லாம் குக் பண்ணால் தான் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் தானேங்க பாரு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேவா. ஹஸ்பண்ட் தான் இதை பண்ணணும், ஒய்ஃப் தான் இதை பண்ணணும், ஒன்றுமே இல்லை ஓகேவா. எனக்கு எல்லா ஒர்க்கையும் நான் உங்கள்கிட்ட ஈக்குவல் ஷேர் பண்ணி பண்ணுவோம் ஓகேவா. நீ இதை பற்றி யோசிக்கக்கூடாது, தனியாக நம்ம அதெல்லாம் கஷ்டப்படணும்னு நினைக்காது. ஓகே, நான் இருக்கேன் உனக்கு எல்லாத்தையும் நான் ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் டேவ் பார்க்குறாங்க. அப்படி போய் மெல்ட் ஆகிட்டு இருக்காரு. உன்னை பத்திரமா நான் பார்த்துப்பேன் ஓகேவா. நீ தனியாக எதுவும் பண்ண போகிறதே இல்லை, ஜஸ்ட்டு போங்க, போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அது நான் சொல்கிறாங்க. நீங்கள் போங்க சொல்லிட்டே தான் அப்படி தள்ளி விட்டுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் போய்ட்டு குளிச்சுட்டு வராங்க. இப்போ டேவும் இந்த ஃபுட்டை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நானும் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு டே போய்ட்டு குளிச்சுட்டு 2 பேர் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் எப்போதும் நீ இப்படி ரெடி ஆகிட்டு போவியா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் டே சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நீ நார்மலாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்க, அவர் ஜஸ்ட் ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட், இதில் இவ்வளோ ஹாட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து இப்படி பேசாதீங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே பாரு, நான் கோட் போட்டிருக்கேன், கோட் வேர் பண்ணியிருக்கேன், டை வேர் பண்ணியிருக்கேன், இப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஒரு சேவோ, அதனால் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். நீ நார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஹாட்டாக தான் எப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இவ்வளோ ஹாட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுறோம் சொல்லி கேட்குறேங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா. அதுக்கு சும்மா இருங்க மாறி, நான் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டே போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் கீழே வந்துடுறாங்க. ஃப்ரெண்டாக சாப்பிடலாமா சொல்கிறாங்க. இப்படி தான் ஆக்காட்ட சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்களா ஆக்காட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு ஆக்காட்டுறாங்க. டே அழகாக ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்னு சேம் டேக்கு அப்படி தான் 2 பேரும் மாறி ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிளம்பலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் இந்த ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் ஷூவை வந்துட்டு டையை வந்து அந்த ஷூடைய லேஸ் வந்து கட்டலன்னு போக இப்போ டே பார்க்குறாங்க. 1 மினிட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டே தான் அவரோட பேக்கை நம்ம ஜிம்மிட்ட கொடுத்துட்டு கீழே அப்படியே டவுன் பண்ணிட்டு அவர் அழகாக ஜிம்மில் ஷூ வந்து கட்டி விடுறாங்க. அந்த ஷூ லேஸஸாக ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் அப்பா அப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி டே பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் சொல்கிறாங்க. ஏன் பண்ணக்கூடாதா என் ஒய்ஃபுக்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்ல வந்திருக்காங்க. நீங்கள் மட்டும் என் ஷூலாம் பாலிஷ் போட்டு வைக்கிறீங்க, எல்லாம் பார்த்து பண்ணுறீங்க, நான் பண்ண மாட்டேன் என் ஒய்ஃபுக்கு சொல்லிட்டு அழகாக பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி ஜிம்மி தான் அப்படியே எழுந்திரிச்சதும் ஜிம்மு டேபிள் வச்சுட்டு கிஸ் பண்ணிடுறாங்க. டேக்கு செம்ம ஹாப்பி. கேட்காம நான் கேட்காம கொடுக்குறல அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டே சொல்கிறாங்க. வேறு மாதிரி கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. ஜிம்லாம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளட் பண்ணிட்டே இருக்கீங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. வேறு யார்ட்டா ஃப்ளட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. சரி ஓகே போங்க சொல்கிறாங்க. சரி எனக்கு 2 பேர் உள்ளாருங்க. வீட்டில் லாக் பண்ணியாச்சு சொல்கிறாங்க. சரி இப்போ எப்படி போகிற சொல்கிறாங்க. நான் கேப் புக் பண்ணிக்கிறேன், நான் தான் ட்ராப் பண்ணணும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் ஆஃபீஸ் போகிற வழியில் தான் இருக்குது ஓகேவா, அதனால் நான் வந்துட்டு நான் உன்னோட ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு
போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம்முக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஃபைன்லா டே தான் சீட் போட்டு போட்டுக்கோ சொல்கிறாங்க. சீட் போட்டு போட்டு 2 பேர் வராங்க. இப்போ டே ஃபைன்லா ஜிம்மில் ஆஃபீஸ் கொண்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சரி இப்போ நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. டே தான் 1 செகண்ட் சொல்லிட்டு டே வந்து ஜிம்மில் போகிறதுல ஒரு சொல்கிறாங்க. லவ்லியா ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஓகேவா, என்னென்னு கால் பண்ண சொல்கிறாங்க. மதியம் லஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்றேன் சொல்கிறாங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் நானும் சாப்பிட்றேன் ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா பாய் டே சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு இறங்கி போயிடுறாரு. இப்போ ஃபைனலா நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. யுன்ஸுக்கு செம ஹாப்பி, ஏன்டா 1 வீக் லீவ் போதுமாலாம் சொல்கிறாங்க. போதும் சொல்லிட்டு அவர் வராரு வந்து பார்க்குறாங்க. அப்புறம் சொல்லிட்டு தான் யுன்ஸ் நான் ஜிம்மில் பார்க்குறாங்க. என்னடா பார்க்குற சொல்கிறாங்க. இல்லைடா எதுவும் ஹெக்கிஸ்லாம் இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் இருக்காத சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து அரேஞ்சிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் அவரோட க்ரஷ் ஆச்சே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் ரொம்ப ஜென்டில்மேன் ஓகேவா, இப்போ அப்படிலாம் பண்ண மாட்டாரு, கொஞ்சம் டைம் எடுக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. அந்த பக்கம் நான் ஜிமின் மேலே பயங்கர ஃபாலோ ஆகிட்டதால எப்படா நம்ம ஐஸை பார்த்து பேசுவான், எப்போ நம்மளுக்கு இதான் நடக்குன்ற அளவுக்கு அவர் இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்முக்கு டே கூட இப்படி இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேசுறதும் ஃபன் பண்ணுறதும் அப்படி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே டைம் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 மந்த் முடிஞ்சிச்சா. நான் டேக்கு பொறுமையாக இழந்துட்டுருக்காரு. இன்றைக்கி டே தான் ஒரு முறை ஆஃபீஸில் ஒரு முறை உட்காந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டேங் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வா கீழே பார்ட்டி நடக்க சொல்கிறாங்க. பார்ட்டி ஆமாண்டா நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு பார்ட்டி கொடுக்குறோம் வா சொல்கிறாங்க. எனக்கு பார்ட்டி என்ஜாய் பண்ணுற முடியலடா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இப்போ டே தான் சரி ஒன்ட்டு சொல்லாமல் வேணாமா கேட்குறாங்க. ஏன்டா சொல்கிறா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம டேவிட்டையும் நம்ம ஜங்க் வந்துட்டு நம்ம ஜங்க் விட்டு டேட்டு சொல்லிட்டாங்கடா. இந்த மாதிரி ஜிமினா என் ஃபேஸை பார்த்து பேச மாட்டேன்டா, எனக்கு அவன் ஐஸை பார்த்து பேசணும்டா, அப்போ தானே எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ நான் ஒரு ஐடியா தரவா சொல்கிறாங்க. என்ன ஐடியா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகும்டா, நீ பண்ணி பாரு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நீ பண்ணி பாரு, ட்ரை பண்ணி பாரு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்குக்கும் சொல்ல டைம் கீழே வராங்க. வந்து பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தான் என்னாச்சு இந்த டேக்கு இன்னைக்கு இவ்வளோ லேட்டு டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே வீட்டுக்கு வராங்க. எப்போ உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன், இன்றைக்கி ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன் நார்மலாக வந்துட்டு இருக்காரு. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. வந்துட்டிங்களா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அதுவா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் வர சொல்லி பார்க்குறாங்க. டே ட்ரிங்க் பண்ணிக்கலாம் அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. பார்ட்டி வச்சாங்க ஆஃபீஸில் அதான் சொல்கிறாங்க. பார்ட்டி வச்சு குடிப்பீங்களான்னு கேட்கணுங்களா சொல்கிறாங்க. நான் சொன்னதான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆனால் குடிக்க சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன டீ போய் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க போங்க சொல்கிறாங்க. சரி போ ஜிமின் பாட்டு டே போட்டு கொடுக்குறாங்க. சரி மெதுவாக போங்க சார். ஜிமின் போட்டு டே குடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு அப்படி சோஃபாவில் உட்காருக்கிறாங்க. இப்போ டே தான் சோஃபாவில் படுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ இப்படி குடிச்சிட்டு வந்துட்டு என்ன போ சொல் ஜிமின் தான். சரி ஓகே சார் இப்படி ஷூவில் ரூம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி டையர் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. பார்க்க செம ஹாட்டாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் எதாவது ஹெட் பைனெல்லாம் வந்து போகுது, நிறைய குடிச்சிட்டிங்களா கேட்குறாங்க. இப்போ டே தான் இல்லை நிறைய இல்லை மீடியமாக சொல்கிறாங்க. மீடியமாக சொல்லிட்டு க்யூட்டாக குழந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்கணும்னு தோணலையா கேட்குறாங்க. இப்போ ஜிம் டே தான் ஆமாம் கேட்டால் மட்டும் என்ன சொல்ல போகிறேன். என் ஐஸை பார்த்து ஐ லவ் யூ கூட சொல்லலை, இது வரைக்கும் பேசவே இல்லை. உண்மையாகவே நான் உனக்கு க்ரஷ் தானே எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்புறம் உண்மையாகவே எனக்கு என்ன பிடிச்சிருக்கானே எனக்கு டவுட்டாக இருக்குது தெரியுமா. நானும் பார்க்குறேன் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லவே மாட்டேன் தெரியுமா. நானும் ஒரு மாதிரி எனக்கு டயர்டாகவே ஆகிடுச்சு. சொல்லிட்டு டே ஒரு மாதம் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பின்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்குண்ணா என் ஐஸை பார்த்து பேசலாம்ல, ஏன் என்னை பார்த்து பேச பிடிக்கலையா உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள் என்ன பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிமின் டேயோட ஐஸை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா டே வந்து ட்ரங்கர் ஸ்டேட்டில் இருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம ஜிம் கேட்குறாங்க. உங்களை பிடிக்காது யார் சொன்னா, உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கா, எவ்வளோ கிரேசி லவ் வச்சுருக்கானு எப்படி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. பின்ன நீ தான் ஐஸை பார்த்து சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. அது உங்கள் ஐஸை பார்த்து எனக்கு ஷையாக இருக்குது பேச வரல சொல்கிறாங்க. பாருங்கள் இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க பார்க்குறதுக்கு ட்ரங்கன் போய் பெட்டர் இருக்கீங்க சொல்லிட்டு ஜிம் தான் டேயோட ஐஸை பார்க்குறாங்க. பாருங்கள் கிம்டே யங் ஐ லவ் யூ கிம்டே யங் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டேக்கர் மாதிரி இருக்குது அப்படி பார்க்குறாங்க. எனக்கு ஐ லவ் யூ கிம்டே யங் ஓகேவா, நீங்கள் கான்ஷியஸில் இருக்கும்போது கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தோணாது ஓகேவா, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் என்ன பண்ணிட்டோம் ஜிம் சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் ஐயை பார்த்தா எனக்கு பேச வர மாட்டேங்குது, நீங்கள் தான் ஐக்கிட்டதாக இருக்கீங்களே சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டே பார்க்குறாங்க. டே அப்படி ஜிமின் பார்த்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இப்போ கான்ஷியஸே இல்லை. அதனால் உங்கள் ஐஸால் பார்க்க முடியுது. இதே நீங்கள் கான்ஷியஸில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பார்க்க முடியாது தெரியுமா சொல்லிட்டு இப்போ டே ஜிம் சொல்ல டே பார்க்குறாங்க. டக்குன்னு ஜிம் டே ரொட்டேட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் டே வந்து ஜிம்மில் ரொட்டேட் பண்ணிடுறாங்க. ஜிம் ஷாக் ஆயிரு ஒரு செகண்டு. அப்படியா என்னை பார்த்து உனக்கு சொல்ல தைரியம் இல்லை சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்லு என்னை பார்த்து சொல்ல உனக்கு தைரியம் இல்லை, இப்போ எப்படி வச்சு தைரியம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே என்ன சொல்கிறாங்க என்னென்னா சொல்கிறாங்க. ஓ அப்போ நான் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தால் சார் சொல்லுவீங்க, எப்படி நான் கான்ஷியஸ் இல்லை நான் சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. நான் குடிக்கல, நான் ஜஸ்ட்டு என் மேலே ஜங்க் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வந்து தெரிஞ்சு விட்டான்னு சொல்கிறாங்க. என் நேரத்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. எங்கே இப்போ பாரு இப்போ எப்படி பார்த்து அப்படி பார்த்து சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ டேவோட ஐஸை பார்க்குறாரு. ஒரு ஐஸை அவரும் லிங்க் பண்ணவே முடியல, அப்படி பார்த்துட்டே இருக்கிற வச்சுக்கிடுவாங்க. ஆமாம் இப்போ சொல்கிறாங்க. டேங் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டேஸ்ட் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு பயங்கரமாக ஆகிட்டாரு. பரவாயில்லையே ஜங்காக கொடுத்தவா ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சொல்லிட்டு
இப்போ நம்ம டே தான் அப்படியே ஜிம்மோட லிப்பு போய் அட்டாச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு நம்ம டே வந்து கிஸ் பண்ண நம்ம ஜிம்மனும் அப்படியே டேவோட ஹேர் அப்படியே கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. டே அப்படியே சோஃபாலேயே ரொம்ப ஹாப்பியாக அவர் கூட அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம்மின் அப்படியே டேவோட டச்சஸ் மெல்டட் ஆகிட்டு அப்படியே டேவோட நேம் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜிம்மன் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம்மன் டேவோட ஷார்ட் அப்படி ரிமூவ் பண்ண நம்ம ஜிம்மன் டேவும் சேம் அப்படி தான் அதே மாதிரி தான் டேவும் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் அப்படியே அழகாக அப்படியே இந்த சோஃபாலே ஒரு க்யூட்டான ஒரு செக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம டே தான் அப்படியே இந்த 1 செகண்ட் சொல்லிட்டு அப்படியே தூக்குறதுக்கு அந்த பெட்டில் அப்படியே ஹாப்பியாக போயிட்டு இருக்கோம். ஜிம்மன் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஜிம்மும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்போ டைம் ஒரு 4 o'clock இருக்கும். டே ஜிம் பார்க்குறாங்க, பாவம் பார்த்துட்டு இருக்காங்க, என்னன்றது பார்க்குறாங்க. டே ப்ளீஸ் டே விட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, விட்டுருமா நீ தானே இன்விடேஷன் வெயிட் பண்ண வச்சா சொல்கிறாங்க. யாரோட தப்பு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, பாரு உன்னை எவ்வளோ டைம் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், உன்னை பார்த்த அன்றைக்கே ஃபார் ஆகிட்டேன்டா. ஓகேவா, உன்னை எப்போ பிளைண்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தணும் அன்றைக்கே ஃபார் ஆகிட்டேன் தெரியுமா. அதுக்கப்புறம் எப்போடா மேரேஜ் ஆனிச்சு, அதுக்கப்புறம் நீ வந்து நான் உன்னோட க்ரஷ்ன்னு சொன்ன பாரு, அப்போ வந்துட்டு அப்படியே உருகிட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்ரிடே நான் மெல்ட் ஆகிட்டுருக்கேன், எவ்ரிடே ஃபார் ஆகிட்டுருக்கேன். உன்னோட லவ், கேரிங், நீ பார்த்துக்கிற விதம் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே தெரியுமா. நான் சம்டைம்ஸ் நான் நினைப்பேன், உண்மையாகவே நான் இவங்களுக்கு டிசர்வ் பண்ண பாசனா சொல்லிட்டு. ஏன்னா நீ வந்துட்டு அவ்வளோ லவ் கொடுக்குற, அவ்வளோ கேர் கொடுக்க தெரியுமா. உன்னை நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்ககிட்ட இவ்வளோலாம் எதிர்பார்க்கல. ஆனால் நீ அவ்வளோ கொடுத்துருக்கடா. ஆனால் நான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது தெரியுமா. எவ்ரிடே எல்லாமே லவ், லைஃப் வந்து இம்பார்ட்டன்ட் தானே, எல்லா பாட்டுமே இருக்கணும்ல. இந்த பாட்டு மட்டும் மிஸ் ஆகுது, எனக்கு எவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா. எனக்கு கூட ஃபீல் பண்ண தோணுது. ஆனால் நீ என்னை ஐசப்பா சொல்ல மாட்டேன்ற. நான் அன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு எனக்கு தெரியுமா. எவ்ரிடே ஆசைப்படும், நீ பாப்பா சொல்லி பார்க்க மாட்டேன்ற. அதனால தான் இன்றைக்கி நான் ஜங்கு கிட்ட அதை ஃபீல் பண்ணி சொன்னேன். அப்போ அவள் சொன்னா, நீ வந்து ட்ரிங்க் பண்ணி பாரு, நீ வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு நினச்சிட்டு அவன்கிட்ட பேசுவான். கண்டிப்பாக யாருமே வந்துட்டு நார்மலாக இருக்கப்போ கூட பேச மாட்டாங்க. ட்ரங்கர் ஸ்டேட்டில் இருக்கப்போ அவங்க மனசு உள்ளது வேணும் வந்துட்டு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி நான் வந்துட்டு நான் ட்ரிங்க் பண்ணிட்டவன். அவன் வந்து என் மேலே வந்து எனக்கு ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட்லாம் இல்லை. அதனால அவன் என் மேலே வந்துட்டு ட்ரிங்க்கை வந்து கொஞ்சம் தெளிச்சு விட்டுட்டான். என் மேலே ஸ்மெல் வந்தால் அவன் வந்துட்டு நீ குடிச்சிட்டு நினச்சிருவான், நீ அதே மாதிரி ஆக்டிங் பண்ண சொல்லிட்டு. நானும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி பார்க்குறேன்னு பார்த்தேன். சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஆக்டிங் பண்ண மாதிரி இல்லை சொல்கிறாங்க. ஆக்டிங் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா, நானும் நம்பிட்டேன் பாருங்க சொல்கிறாங்க. சாருக்கு அப்போ மட்டும் இப்படி தைரியம் சொல்கிறாங்க. அதை நீங்கள் கான்ஷியஸாக நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. உங்கள் ஐஸ் அப்போ பார்க்குறது தைரியம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் கான்ஷியஸாக இல்லை ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அதை பார்த்தனால தான் இன்றைக்கி லைஃபை ஃபுல்ஃபில்லாக இருக்குது. சரியா, நீ எனக்குள்ளே வந்ததுக்கு அப்போ தானே லைஃபை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. நான் உனக்கு எல்லா லவ் கொடுத்துருக்கேன், கேரும் கொடுத்துருக்கேன், அப்படியே நீ சொல்ல மாட்டேன், நல்லா தானே பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அச்சோ டே நல்லா தான் பார்த்துக்கிறேன், சாரி டே, நான் கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணிட்டேன்னா. ஆமாம், ரொம்ப வெயிட் பண்ண வச்சு தெரியுமா. ஸோ டே சொல்கிறாங்க, நான் அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன். நீங்கள் சொல்கிறாங்க, இப்போ நல்லா இப்படி பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறீங்க. ஃபஸ்ட் டைம் நல்லா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. சார் ஓகே ஐம் சாரி சொல்லிட்டு டே தான் ஜிம்மில் ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ண முடியாது ஓகேவா. இப்போ நான் இவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃப், அது இவ்வளோ ஹார்ட்டாக இவ்வளோ அழகாக இருந்துட்டு இவ்வளோ லவ் கேர் வேறு, எப்படி அவங்க மேலே ஒருத்தவங்க ஃபாலாமல் இருக்க முடியும் சொல்கிறாங்க. பத்தாததுக்கு நீ ஏன்னா எனக்கு ரஷ்ன்னு வேறு, நான் உங்களுக்கு ரஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லலாம், ஆனால் நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன்டா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு, என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் மேலே பைத்தியமாக ஆகிட்டேன் தெரியுமா. அவனோட லவ்வில், அவனோட கேரில், நீ கூப்பிட்ற அந்த விதம் அப்படி சொல்லிட்டு டே ஒரு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஜிம்மை பற்றி நிறைய சொல்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்குடா, நீ என்னோட அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, நான் யாருக்கும் விட்டே கொடுக்க மாட்டேன் தெரியுமா. ஈவன் அவனோட அப்பா அம்மா வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேன், என் கூட வச்சுப்போம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஈவன் ஃபாரின் மீட்டிங்கே போனால் கூட உனக்கு கூட கூட்டிகிட்டு தான் போவோம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ டே சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. லைஃப் அவ்வளோ ஹாப்பி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டே தான் சரி. அப்புறம் நான் ஒன்று இப்போ சொல்லி என்ன சொல்கிறாங்க, என்ன டே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு பேபிலாம் வேணாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு உங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய லவ் பண்ணணும், நிறைய கேர் பண்ணணும், ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா. எனக்கு அதனால் எனக்கு நிறைய டைம் வேணும். பேபிஸ்லாம் வந்துட்டு வச்சுக்கேன், அவங்கள பார்க்குற மாதிரி ஆகிடும். ஒன்று நீ அவங்கள பார்த்துட்டே இருப்பா, அப்புறம் இல்லை நான் அவங்கள கேர் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். அது எனக்கு வேண்டாம் ஓகேவா. எனக்கு என் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும், என் ஒய்ஃப் எனக்கு போதும் சொல்கிற அளவுக்கு நான் வந்துட்டு நான் லவ் பண்ணணும் ஓகேவா. என் ஒய்ஃப் அதே மாதிரி சொல்லணும், ஆனால் போதும்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகாது, அது ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இருக்கும். ஆனாலும் அந்தளவுக்கு லவ் தேகட்டுற அளவுக்கு ஒரு லவ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் பேபிஸ் பற்றி யோசிப்பேன். அது வரைக்கும் நீ நானும் மட்டும்தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக எனக்கு காலேஜ் டைமில் ஒருத்தவங்க லவ் பண்ண எப்படி இருக்கும், அதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தான் பார்க்கணும், உனக்கு நான் கொடுக்கணும், உங்கள்கிட்ட எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டே உண்மையாகவே நான் உங்கள் மேலே க்ரஷ்ஷாக தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு என் மேலே எவ்வளோ பேரான க்ரஷ்ஷாக இருந்திருக்கலாம்னா நான் சொல்கிறேன், என்னோட க்ரஷ், என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஒய்ஃபு எல்லாமே நீ தான், என்னோட அடிக்டட், என்னோட ட்ரக் சொல்லிட்டு எல்லாமே நீ மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் டேவோட லிப் அப்படி அட்டாச் பண்ணிட்டு ஸ்ட்ராங் கிஸ் பண்ணுறாங்க. டே அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்காங்க. வா என் ஒய்ஃபுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங் கிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. தெரியுமே சார் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம இப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் ஓகேவா. ஹாப்பியாக ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இப்படி இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பேபிஸ் பற்றி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிற மட்டும் உங்கள் ஜிம் டைட்டாக பிடிக்கிறாங்க. என் பேபி ரொம்ப டயர்டாக இருக்கும், என் குழந்தை டயர்டாகிடுச்சு தூங்கலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ டே தாங்க படுத்துக்கோ சொல்லிட்டு ஜிம் டே அவர் மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க. இதோட இதை சொல்லி என் பண்ணுறேன் ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பாய், டேக் கேர் எவ்ரிவன்.